இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடித்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். முந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 476வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சிந்தனை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம்.
அவ்வரிசையில் இன்று உள்ளமும் உடலும் என்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் அற்புத நிகழ்வின் அடுத்த பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. நால்வரின் நல் உழைப்புக்கு நன்றி. ஒலி அளவு கரெக்டா இருக்காங்க சகோதரர்? மிக சரியா இருக்குங்க சகோதரி, நீங்க தொடரலாம். நன்றி. நன்றிங்க. இந்த வாரம் சரித்திரம் படைப்போம் தளத்தோட நற்சிந்தனைங்கிற தலைப்புல மகரிஷி ஒரு சிந்தனை, மகரிஷியோட தத்துவம். மகரிஷி ஒழுக்கம்ங்கிற தலைப்புல இது கொடுத்திருப்பாங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத என் செயலும் ஒழுக்க செயலாகும். நற்சிந்தனைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம், நல்ல நல்ல செயலுக்கும் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. குடும்ப அமைதியில ஒரு 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 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கை திணை ஒத்துக்குள்ளைன்னா ஞானமே ஆனாலும் சிறிது காலம் ஒத்தி வைக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானமே ஆனா கூட வாழ்க்கை துணைக்கு அது பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் காலம் ஒத்தி வச்சுட்டு அது காலம் கனிஞ்சு வரும். அது எப்படி கனியும் அப்படின்னா, நம்ம வாழ்த்து பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் வாழ்த்து தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை மனதார நம்ம வாழ்த்துறப்ப அந்த வாழ்த்து அலை அந்த வாழ்க்கை துணைக்கு போய் சேரும். 2 பேருக்குள்ள நல்ல உறவு நட்பு நீடிக்கும். அப்ப இவங்களோட எண்ணம் அங்க எண்ணமா பிரதிபலிக்கும். அப்ப நல்லா ஒரு செயலுக்கும், நம்ம எண்ணின செயல் நல்ல செயலா இருந்தா செயலுக்கும் வரும். நல்ல ஒரு திருப்தியான இருவரோட ஒத்துழைப்போட அது செயலுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. இது குடும்ப அமைதியில ஒரு விதமான நல்ல நல்ல ஓட்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க. இது குடும்ப அமைதி வாழ்க்கை துணைக்கு மட்டும்தான், இரு உறவுகளுக்கு மட்டும்தான் இல்ல, மற்ற உறவுகளுக்கு கூட பிடிக்கலன்னு நம்ம செய்யறப்ப அங்க குடும்ப அமைதி கெடும். அப்ப அந்த அமைதியை எப்படின்னா வாழ்த்து மூலம் போய் அவங்க கிட்ட நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது திருத்தம் வர வைக்க முடியலன்னா வாழ்த்து மூலம் திருத்தம், எண்ணம் நல்ல சிந்தனையாலையும் நல்ல செயலையும் நம்ம அந்த அந்த உறவுகிட்டையும் அந்த செயலை நல்ல விதமா பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும். வாழ்த்து அந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நற்சிந்தனைக்கு மகரிஷி அந்த ஒழுக்க சாமியத்தோட ஒரு சிறிய சிந்தனையோட இன்னைக்கு உடல் சார்ந்து சிந்தனைக்கு போவோம். உடலும் உள்ளமும் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து நம்ம சிந்தனை செய்துட்டு வரோம். உடலுக்காக உடற்பயிற்சி, ஓரளவுக்கு உடற்பயிற்சி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தெரிஞ்சது எப்படின்னா, உடல் சீரா இயக்கத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் எப்படி என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது சார்ந்த சிந்தனை இதுவரையிலும் தொடர்ந்து சிந்திச்சோம். இந்த வாரம் என்ன சிந்தனைக்கு நம்ம செல்ல போறோம்னா, மனம் சார்ந்து. மனம் எண்ணமா இருக்கு, எண்ணமா நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. அது எங்க இருந்து இயங்குது, அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னு மகரிஷி மனதுக்கு தவம் தற்சோதனை அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து சிந்தனை செய்ய போறோம். இந்த வாரம் மனதுக்கு தவம் அவசியமா அப்படிங்கறத பத்தி தான் சிந்தனை செய்ய போறோம். திருக்குறள், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்,
மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு அப்படிங்கிறது குறள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து தவம் செஞ்சோம்னா நம்மளோட செயலை சீரா செய்வோம், கரெக்டாகவும் செய்வோம். இல்லைன்னா ஆசை வயப்பட்டு தவறுதான் செய்வோம் அப்படிங்கிறது. இப்போ மனதுக்கு தவம் மகரிஷி சொல்லிட்டாங்க. மனதுக்கு தவமும் தற்சோதனையும் அவசியம்னு சொல்லிடுறாங்க. தவம் தற்சோதனையும் அவசியம். தவம் கேள்விப்பட்டிருக்கோம் ஓரளவுக்கு கூட. தற்சோதனை அப்படின்னா தனக்குள்ள போய் நம்மளோடது விருப்பம் வெறுப்பெல்லாம் உள்ள இருக்கும், அதெல்லாம் சீர் செய்யறது தான் அந்த தற்சோதனை. நம்மள அகத்த ஆய்வு செஞ்சுக்கிறது தான் அந்த தற்சோதனை. இது தவமும் தற்சோதனையும் நமக்கு 2 கால்கள் மாதிரி. ஒரு இடத்துக்கு பயணம் செய்யணும் அப்படின்னா 2 கால்கள்ல நம்ம நடந்து போய் ரீச் ஆகுறது வந்து எளிதா இருக்கும். அதே தவம் மட்டும் செய்யறோம்னா நம்ம ஒரு கால்ல நடந்து போற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா மனதுக்கு தூய்மைக்கு தவம் தற்சோதனை 2 கால்கள் மாதிரி அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்ப மனம் வந்து பத்தி தெரிஞ்சாதானே மனதை தூய்மைப்படுத்துறதுக்குரிய தவத்தை பத்தி நம்ம சிந்தனை செய்வோம். மனதுல குப்பை இருக்கு, அந்த குப்பையை நீக்கிறது தான் தவம் தற்சோதனைனா, அந்த குப்பை இருக்காங்கிறது தெரிஞ்சாதானே நம்ம ஃபர்ஸ்ட் மனதை பத்தி தெரிஞ்சுப்போம். அது எப்படி நம்ம அதுல வந்து தேவையில்லாதது இருக்குங்கிறத அப்புறமா பார்ப்போம். மனம் எப்படி நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப ஹார்ட் இங்க இருக்குன்னு டச் பண்ணி சொல்லிடுவோம், இதே நுரையீரல் இங்க இருக்குன்னு டச் பண்ணி சொல்லிடுவோம். ஆனா மனம் எங்க இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்னா, ஒரு சிந்தனைக்கு யோசிச்சு பார்த்தா மனம் எங்க இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு கேட்கறப்ப மனசாட்சி இருக்கா உனக்கு, உன் மனதை தொட்டு சொல்லு அப்படிமோ. கை எங்க வைப்போம்னா நம்ம இந்த அநாதக சக்கரத்துல அந்த நெஞ்சுக்குழி பக்கத்துலதான் கையை வச்சு சொல்லுவோம். அப்ப அங்க மனசு இருக்கானா அது இல்ல. அது வந்து அநாதக சக்கரம், அன்புக்குரிய சக்கரம். அன்பு அது வந்து உண்டு. அன்பும் கருணையும் இருந்தா நீ வந்து இப்படி செய்வியா அப்படிங்கிறது தான் நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கிறப்ப நம்ம வந்து அநாதக சக்கரத்துல வைக்கிறோம். ஆனா அது அங்கதான் மனம் இருந்து இயங்குதா அப்படின்னா இல்ல. மனம் வந்து தோற்றம் எப்படிங்கிறது ஒரு சிறு சிந்தனை. நம்ம உடம்புக்குள்ள 3 ஓட்டங்கள் இருக்குன்னு தெரியும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 ஓட்டமும் சீரா இயங்குனாதான் உடல் நல்லா சீரா இருக்குங்கிறது. அதே மாதிரி மனதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கு. அது எப்படின்னா உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு சுத்தி ஒரு மையம் கொண்டு உயிர் ஓடிட்டு இருக்கு. மையம் எதுன்னா கருமையம். நம்ம வந்து மூலாதார சக்கரம் தான் அதுக்கு மையம். அதை மையமா வச்சு உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் வந்து தன்னைத்தானையும் சுத்துது, உடம்பையும் சுத்திக்கிட்டு வருது. இது இந்த காயகல்ப பயிற்சியில முன்னாடியே நம்ம சிந்தனை செய்தோம். தன்னைத்தானேவும் சுத்துது, உடம்பையும் ஒரு மையம் கொண்டு சுத்திக்கிட்டு வருது. அந்த உயிர்ல தன்னைத்தானா சுத்துறப்ப அதுக்குள்ள இருந்து அது என்ன கொண்டு அது உயிர் உற்பத்தி இருக்குன்னா, அதுக்குள்ள வந்து காந்தத்தை கொண்டுதான் அது இருக்கு. ஜீவகாந்தம் உடம்புல இருக்கிறது வந்து ஜீவம். அந்த காந்தத்தை கொண்டுதான் அந்த உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் அந்த காந்தத்தோட தான் அந்த உயிர் சுத்திக்கிட்டு இருக்கு உடம்புல. எப்படி ஒரு துணியை எடுத்து நம்ம ஒரு துணி ஈரமான தண்ணியில நனைஞ்ச ஈர துணிய சுத்துனா எப்படி துணியும் சுத்தும், அதுல இருக்க ஈரம் வந்து அப்படியே சுத்தி ஸ்ப்ரெட் வெளியில போகிற மாதிரி இந்த உயிர் நம்ம சுத்த அதுல இருக்க காந்தம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த காந்தமும் நம்ம உடம்ப ஒரு மையம் கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. உயிரும் சுத்துது, காந்தமும் சுத்திட்டு இருக்கு நம்ம உடம்புல. இந்த காந்தம் தான் நம்ம மனதா இயங்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி இயங்குதுன்னு மனம் இப்ப தெரியுதா? இந்த காந்தம் தான் நம்ம மனமா நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. எதை மையம் கொண்டு இருக்குன்னா இந்த கருமையம், இந்த மூலாதார சக்கரத்துல இருக்கிற அந்த பாயிண்ட வச்சு அது மையம் கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருந்துதான் மனம் வந்து என்ன சொல்லுவோம்னா, மனம் வந்து ஒரு நிக்காது, அது வந்து ஒரு கடல் அலை மாதிரி, இல்லைன்னா மனம் ஒரு குரங்கு. ஏன்னா அது திரும்பி அது சுத்திக்கிட்டே இருக்கிறது, அதுல இருந்து நிக்காதுன்னு சொல்றது காரணம். மனம் வந்து எண்ணத்தோட குவியல். அதனால அது மனம் சுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து அந்த எண்ணம் வந்து நமக்கு எழுந்துகிட்டே இருக்கு. சுத்திக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது, அதுல இருந்து வெளில வந்துகிட்டே இருக்கு, எண்ணமா வெளில வந்துகிட்டே இருக்கு.
அந்த எண்ணம் எப்படி வெளில வருங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மனம், அந்த உயிர் தான் அந்த உடம்ப சென்டர் பாயிண்ட் கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் வந்து காந்தமா உயிர் சுத்துறப்ப வெளியில வர காந்தம் தான் மனம், அதுவும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் மனமா இயங்குது. இதுதான் மனம். இப்போ எண்ணத்தோட குவியல் மனம் தெரிஞ்சாச்சு. எண்ணம் எப்படி எழுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம அறிவு கருவிகள்னு சொல்லிட்டு ஞான எந்திரியம் சொல்லிட்டு 5 கருவிகள் இருக்கு. எதுனா காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, இந்த தொடு உணர்வு. இந்த 5 கருவிகள் தான் அறிவு கருவிகள் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு உள்ள தேவையானதை உள்ள கொண்டு போறது இந்த 5 கருவிகள் மூலம்தான். நம்ம மூளைக்கு நமக்கு கொண்டு போறது இந்த 5 கருவிகள் தான். அதுக்கு பேரு ஞான எந்திரியங்கள். இது அறிவு கருவிகள் எப்படி சொல்றோம்னு பார்ப்போம். கண்ணுல இப்ப கையில போன் இருக்கு, கண்ணுல பாக்குறோம், இது என்னோட போன் அப்படின்னதையும் அது எப்படி போய் நமக்கு ஸ்டோர் ஆகுதுன்னா, போனு கண் வழியா பார்த்தாச்சு. இந்த கண் வழியா அறிவு உள்ள போகுது. எப்படி போகுதுன்னா, மூளைக்கு ஒரு பாயிண்ட் அளவுல அப்படி போய் ஸ்டோரேஜ் ரொம்ப மைன்யூட்டான ஒரு பாயிண்ட் அளவுல ஸ்டோரேஜ் ஆகும். எப்படின்னா, இது என்னோட போன், இது என்னோட போன் அப்படின்னு சொல்லி அது அங்க போய் அங்க பதிவாயிடும். ஒரு தடவை நினைச்சா கூட அது போய் அங்க பதிவாயிடும். இந்த பதிவு மட்டும் இங்கேயே மட்டுமே மூளையில மட்டும் ஸ்டோரேஜ் ஆகி நின்றுடுமானா அப்படி இல்லை. மூளையில இருந்து வேவ்ஸா, காந்த வேவ்ஸா வந்து நம்ம கருமையத்துல போய் பதியும். கருமையம்ங்கிறது எதுன்னா, இந்த பாடியோட சென்டர் பாயிண்ட் மூலாதார சக்கரம். நம்ம பாடியோட சென்டர் பாயிண்ட் மூலாதார சக்கரம், அங்கதான் கருமையம் இருக்கு. அங்க போய் காந்த வேவ்ஸா போய் பதியும். எப்படி நம்ம ரெக்கார்ட் பிளேயர்ல பாடலை ரெக்கார்ட் பண்றோம், அதை வந்து திருப்பி கேட்கிறோம்ல, எப்படி ரெக்கார்ட் பண்றோம்னா வேவ்ஸா தான், காந்த வேவ்ஸா தான் அதுல போய் பதியுது அந்த பாடல். அது மாதிரி நமக்கு மூளையில பதிஞ்சு அதுக்கப்புறம் கருமையத்துல போய் பதிஞ்சுக்குது. இதுதான் நமக்கு உள்ள போற இன்புட். நம்மளோட டேட்டா பேஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா அந்த கருமையத்துலதான் இருக்கு. இப்படிதான் நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப இந்த வயசு வரைக்கும் பதிஞ்சதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னா அந்த கருமையம் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இத மையம் கொண்டுதான் காந்தமும் இயங்குறதுனால இங்க இருக்கிறதுதான் எடுத்து வெளில வர்றது. இப்ப நம்ம போனை பார்த்து என் போன் அப்படின்னு எங்க இருந்து வருதுன்னா, இங்க பதியப்பட்ட அந்த காந்தம் தான் மூளை செல்கள்ல பட்டு அது வந்து எண்ணமா பிரதிபலிக்குது. இப்ப மனம்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, எண்ணம்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, எண்ணம் எப்படி வெளிவருதுங்கிறதும் தெரிஞ்சாச்சு. 5 கருவிகள் வந்து உள்ள ஸ்டோரேஜ் பண்ணுது. காதுல பாட்டு கேட்டா அந்த பாட்டு வந்து மூளை செல்கள்ல பதியுது. அது வேவ்ஸா வந்து கருமையத்துல பதிஞ்சிருது. இப்ப பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம செயல் செஞ்சோமோ அத்தனை ஸ்டோரேஜும் எங்க இருக்குன்னா கருமையத்துல இருக்கு, மூளை செல்கள்லயும் இருக்கு. இது வந்து தேவைப்படுறப்ப எப்படி வருது, மனம் 2 வேலை செய்யும். எப்படின்னா, நம்ம வெளில இருந்து இந்த 5 கருவிகள் மூலம் உள்ள என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை பதிவு வச்சுக்கும். திருப்பி தேவைப்படுறப்பெல்லாம் சூழ்நிலைக்கு, இப்ப போன் பாக்குறப்ப போனுன்னு தெரியற மாதிரி, நோட் புக் பாக்குறப்ப இது என்னோட புக்கு அப்படிங்க, அது மாதிரி தேவைப்படுறப்பெல்லாம் எண்ணமா அது பிரதிபலிக்குது. இப்போ மனம் என்னன்னு தெரியுது, மனம் 2 வேலையை செய்யுதுங்கிறது தெரியுது. மனதுல இருந்து எண்ணம் எப்படி ஒரு காட்சியா எப்படி வெளில வருதுங்கிறதையும் தெரிஞ்சாச்சு. இப்ப வந்து அடுத்த நிலை பார்ப்போம். இப்ப பதிவுகள் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறது தெரியுது. ஒரு சில டைம் நமக்கு மறந்து போகுது. இதே நம்மளே தானே பதிவு பண்ணினோம், உள்ள மூளை செல்களையும் நம்ம தான் பதிவு பண்ணோம், கருமையத்திலையும் நம்ம தான் பதிவு பண்ணோம். ஆனா நம்ம வந்து மறந்து போகுது. இப்ப நம்ம பரீட்சை எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்கினதையும் என்ன பார்ப்போம், பார்த்ததையும் கொஸ்டின் பார்த்ததையும், ஓ இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் சொல்லும். எண்ணம் சொன்னதுக்கு அப்புறம் வாய் என்ன நம்ம வெளியில சொல்லனாலும் மனதுக்குள்ள அந்த சொல்லி பார்ப்போம். எப்படின்னா, இந்த கொஸ்டின் இதெல்லாம் ஆன்சர்னு வரிசையா சொல்லுவோம். அப்புறம் உடனே பேப்பர்ல பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எங்க ஆகுது, ஸ்டோரேஜ் ஆனது எண்ணம் ஆகுது, அப்புறம் சொல்லாகுது, அப்புறம் செயலாகுது. எண்ணம் சொல் செயல் இததான் சொல்றாங்க, எண்ணம் சொல் செயல்ல விழிப்பா இருக்கணும். ஸ்டோரேஜ் விழிப்பா இருக்கணும்னா அந்த ஸ்டோர் பண்றதுலயும் விழிப்பா இருக்கணுங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். இப்போ வந்து எண்ணம் சொல் செயல், இப்ப ஸ்டோரேஜ் தெரிஞ்சுட்டாச்சு, அது எண்ணம் சொல் செயலா எப்படி வெளில வருதுங்கிறதையும் தெரிஞ்சாச்சு. இதுல வந்து என்ன நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா, மனம் வந்து
ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் எழுதுன்னு தெரியும். அந்த எண்ணம் வந்து 60,000 எண்ணம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணம்னா ஒரு வருடம் 365 நாள் இன்ட்டு 60 பெருக்கினா எவ்வளவு எண்ணம் பாருங்க. ஒரு வருடத்துக்கே இவ்வளவு எண்ணம். அப்படியே நம்ம வாழ்நாள் ஒரு 50 வயது அப்படின்னா அப்படியே இன்னொரு இன்ட்டு ஒரு 50 போடுங்க. 60,000 இன்ட்டு 365 இன்ட்டு 50 வயது அப்படின்னா இப்ப இவ்வளோ எண்ணங்களும் எங்க பதிஞ்சிருக்குன்னா இந்த கர்மயத்துல பதிஞ்சிருக்கு. அப்ப இவ்வளோ எண்ணங்கள் இருக்கப்ப இந்த எண்ணம் அப்பப்ப எழுந்தா நமக்கு மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனம் அழுத்தமா தான் இருக்கும். அது இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்பவே மன அழுத்தம் அதிகமா இருக்கு. ஆஹ் 2 இடத்துல வந்து ரொம்ப கும்பல் அதிகமா எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா 2 இடம் சொல்லுவாங்க. அந்த 2 இடம் என்னன்னா கோவில், மருத்துவமனை. இந்த கோவில்ல மருத்துவமனைன்னா என்ன, உடலையும் மனதையும் கெடுத்துட்டு கோவில்ல போய் எனக்கு எப்படியாவது இறைக்கிட்ட விண்ணப்பம் வைப்போம், சரி எப்படியாவது சரி பண்ணிடுங்க இதன்னு. மருத்துவர்கிட்ட போய் எப்படியாவது எனக்கு வந்து உடல்நிலையா மனசை சரி பண்ணிடுங்கன்னு மருத்துவர்கிட்ட விண்ணப்பம். இதெல்லாம் வந்து வெளி நிகழ்ச்சி. நம்ம வந்து இதெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து இந்த மனது மூலம் நம்ம சரி பண்ணிக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம தானே அதுல உள்ள இவ்வளவு எண்ணத்தெல்லாம் போட்டிருக்கோம். அதை வந்து சீர் பண்றது அந்த மனது என்ன பண்ணும். மனது மூலம் நம்ம எண்ணமா உள்ள போட்டதை அதன் மூலம் தான் நம்ம சரி பண்ண முடியும். உள்ள எப்படி போச்சோ அதே வழியில தான் நம்ம போய் அதை சரி பண்ற வழிமுறையும் இருக்கு. அந்த வழிமுறை தான் தவம், தற்சோதனை அப்படிங்கிறது. இப்ப தெரிஞ்சாச்சு நம்ம மனம் வந்து குப்பையா இருக்கு அப்படிங்கிறது. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தெரிஞ்சாச்சு. இதுல என்ன எப்படி பதிவு மறந்து போறது அப்படின்னா லைட்டா நம்ம வந்து ஒரு தடவை 2 தடவை எண்ணிட்டோம்னா அது மறந்து போயிடும். ஏன்னா மூளை செல்ல வந்து லேசா அந்த தண்ணியில எழுதுன மாதிரி லேசா தான் பதிஞ்சிருக்கும், பட்டிருக்கும். கருமையத்திலயும் லேசா தான் போய் அது பதிஞ்சிருக்கும். அதுவே வந்து நம்ம வந்து சின்ன வயசுல வாய்ப்பாடு நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. என்ன 1வது 2வதுல வாய்ப்பாடு படிச்சிருப்போம். ஆனா இப்ப கேட்டாலும் என்ன சொல்லுவோம், கடன்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம திருப்பி 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 அதை ரீகால் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணதுனால மூளை செல்களையும் நல்ல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கும், கருமையத்திலையும் நல்ல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கும். அப்ப என்ன ஆகும், நமக்கு கேட்டதையும் கடன்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நல்ல பதிஞ்சதை வந்து நம்ம வந்து நல்ல அழுத்தமா பதிஞ்சிருக்கோம். அதை வந்து நம்ம அந்த பழக்கத்தை போக்குறதுன்னா கொஞ்சம் கடினம். வாய்ப்பாடு நமக்கு ஒரு நல்ல செயல், சரி ஓகே. இதுவே தேவையில்லாத செயல்னா நம்மளால வந்து அந்த பழக்கத்தை மாத்த முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னுலாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உள்ள கருமாயத்துல போய் பதிஞ்சிச்சு, அதை போய் நமக்கு எரேஸ் பண்ண நமக்கு தெரியல. அதனால அது பழக்கத்தை நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பழக்கத்தெல்லாம் எப்படி போக்குறது அப்படிங்கறது அந்த தவத்துல நம்ம வந்து பார்க்க போறது. ஒரு சின்ன கதை, புத்தர் கதைன்னு சொல்லலாம். புத்தர் காசி மன்னர் கதை. காசி மன்னர் வந்து புத்தர் வாழ்ந்த காலத்துல இருந்த காசி மன்னர். அவர் வந்து அந்த காசி ஆண்டிட்டு வந்த மன்னர். அவருக்கு வந்து ஒரு கவலை என்னன்னா எல்லாமே இருக்கு, இருந்தாலும் என்னமோ திருப்தி இல்ல, மனம் திருப்தி இல்ல. எனக்கு வந்து வாழ்க்கையே நம்ம இறுதியா முடிச்சுக்குவோம், இனி வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. யார்கிட்டயும் சொல்லல. அவரோட ரதத்தை எடுத்துட்டு இமயமலை நோக்கி போறாரு. இனி வாழ்க்கையே வேணான்னு முடிவு பண்ணாச்சு. விரக்தியின் உச்சத்துல இருக்காரு. அவரு போயிட்டு இருக்கப்ப இமயமலை நோக்கி போயிட்டு இருக்கப்ப அங்க வந்து ஒரு மனிதர் தவம் செய்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தது இவருக்கு மன்னருக்கு என்ன தோணுச்சுன்னா இவ்வளோ எளிமையா இருக்காரு, எந்த ஒரு பொருளும் அவருக்கு பெருசா அவர்கிட்ட இருக்க மாதிரி தெரியல, ஆனாலும் எளிமையா இருக்காரு. ஆனாலும் அவர் மனதுல என்ன அவர் முகத்தை பாக்குறப்ப என்ன ஒரு ஒளி இருக்கு, ஒரு அமைதித்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அவர்கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு அது தேரை விட்டு இறங்கி அவரு போய் அங்க மன்னர்கிட்ட பேசணுங்கிற ரதத்தை விட்டு இறங்கி மன்னர்கிட்ட போய் பேச போறாரு. போய் மன்னர் வந்து அந்த மனிதர்கிட்ட பேச போறாரு. போயினதுமே வந்து அவர் வந்து கண்ணை திறந்து என்னங்க வேணும்னு கேக்குறாங்க.
கேட்டதையும் மன்னர் வந்து, நான் வந்து காசி மன்னர். எனக்கு வந்து எல்லா பொருளும் இருக்கு. எல்லாமே இருக்கு. எனக்கு தேவைகள் அத்தனையும் நிறைவேற அளவுக்கு எல்லாமே என்ன சுத்தி இருக்கு. இருந்தாலும் என் மனதுல வந்து ஒரு விரக்தி. ஏன்னா என்னன்னு தெரியல. எனக்கு விரக்தி. நான் வந்து வாழ்க்கையே முடிச்சுக்கலாங்கிற எண்ணத்துல தான் இருக்கேன். உங்கள பார்த்து எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அதனால இறங்கி வந்து உங்கள நான் பார்த்து பேச வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் அவரு பேசிட்டே இருக்கப்பயே, அவர் கால ஆட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. மன்னர் வந்து அவர் கால ஆட்டிட்டே பேசிட்டு இருக்கத அந்த மனிதர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பார்த்துக்கிட்டே இருக்கப்ப வந்து உடனே அந்த மனிதர் வந்து காலை பார்க்கறத பார்த்துட்டு உடனே காலை ஆட்டுறத நிப்பாட்டிட்டாரு. மன்னர் நிப்பாட்டிட்டாரு. ஆம், உடனே அந்த மனிதர் கேக்குறாங்க, ஏன் நீங்க காலை ஆட்டுறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு. நீங்க அதை உத்து கவனிக்கிறத பார்த்ததே எனக்கு நிப்பாட்ட தோணுச்சு, அதனால நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழக்கம் வந்து எனக்கு சிறு வயது முதல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மன்னர். இத பார்த்ததையும் அந்த மனிதர் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னதுமே உங்களுக்கு சிறு வயது முதல் இருக்க பழக்கத்தை நிப்பாட்டுறீங்க. உங்களுக்குலாம் எண்ணம் எப்படி இருக்குன்னா, மத்தவங்க உங்களை கவனிக்கணும், உங்களை வந்து அப்ரிசியேட் பண்ணணும், உங்க செயலை வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய வெளியில இருக்க மக்களோட வந்து எதிர்பார்த்துக்கிறீங்க. நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. உங்களையே வந்து உங்களை வந்து திங்க் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க செயல் என்ன சிறப்பா இருக்கு, உங்ககிட்ட எது சிறப்பா இருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாருங்க. உங்க உள்முகமாவும் பாருங்க. உள்முகமா நோக்கி உங்களை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப சொல்றப்ப அப்படிதான். அப்ப யோசிச்சப்ப ஆமா, நம்ம எல்லாத்தையும் வெளியில இருந்து இது வேணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில பாக்குறப்ப அது ஒரு திருப்தி இல்ல. உள்ள நோக்கி பாக்குறது வந்து அவருக்கு ஒரு திருப்தி. அவர் சொன்ன பதில்ல ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. நன்றி சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேக்குறப்ப நான் தான் புத்தர் அப்படிங்கிறாரு. அப்ப வாழ்க்கை தத்துவத்தை எவ்வளவு அழகா எளிமையா சொன்னாங்கிறத நன்றி சொல்லிட்டு மன்னர் வந்து ஒரு திருப்தி மனநிலையோட திருப்பி அரண்மனைக்கு போக்குறாங்க. இப்ப இந்த கதையில இருந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிறா அனுபவம் என்ன, நமக்கு என்ன அப்படின்னா பாடம் என்னன்னா, ஒரு சிறு வயது முதல் பெரிய வயசாகிற வரையிலும் ஒரு பழக்கம் இருந்தத ஒருத்தர் கவனிக்கிறாங்கன்னா டக்குன்னு உடனே நிப்பாட்ட முடியுது அப்படின்னா, நம்ம வாழ்வியல்ல நிறைய பழக்கங்கள் வச்சிருக்கோம், தேவையில்லாத பழக்கங்கள். ஒருத்தர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லாம நமக்கு நம்மளையே பார்த்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த கதையில இருந்து எடுத்துக்கிற கருத்து. இதுல மகரிஷி நமக்கு என்ன சொல்றாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். மனம் வந்து ஒரு செயல் வந்து இயற்கை நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது இயற்கையா அது இயற்கை நீதி என்ன அப்படின்னா, அந்த செயலுக்கு விளைவு கட்டாயம் இருக்கும். அது எந்த செயல் செய்தாலும், நல்ல செயல் செஞ்சாலும் சரி, தீயது செய்தாலும் இருந்து அதுல நம்ம விளைவு நல்லதா இருக்கணும்னா அப்ப எண்ணம் சொல் செயல்ல விழிப்பா இருங்க அப்படிங்கறதுதான். அது தானே தவம் தற்சோதனை தான் கொடுக்கும். அது இந்த விழிப்பு நிலை கொடுக்கறது தவம் தற்சோதனை தான். தவத்திலயும் என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு அந்த கூர்மையான ஒரு பாக்கம் திறன் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், ஒரு ஒத்து போற தன்மை, பெருந்தன்மையா விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்குன்னா இந்த மனம் வந்து விழிப்பா இருக்கிறதுலதான் கிடைக்கும் அப்படிங்கிறது. கொஞ்சம் நம்ம அதை அப்படியே நம்ம நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த பார்வைக்கும் நம்ம இப்ப இந்த மன்றம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, நம்ம மட்டும்தான் மன அமைதியில ஒரு பயிற்சி இருக்கோம்னா இல்ல, வேற வேற பயிற்சியில சுத்தி இருக்க மக்கள் ஒருத்த ஆன்மீக ரீதியா அவங்க வந்து ஆன்மீக ரீதியா தெய்வ வழிபாட்டுல ஒரு அமைதி இருக்கு. வேற ஒரு இதுல பார்த்தா நம்ம ஒரு விதமான பயிற்சி தியானம் பண்றோம்னா அவங்க ஒரு விதமான பயிற்சி தியானம் பண்றாங்க. ஏதாவது ஒரு விதத்துல அந்த மனதை வந்து ஒரு தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் எல்லாரும் செஞ்சுக்கிட்டுதான் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த தற்கால நிலை வந்து ரொம்ப அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையா இருக்கு. இந்த அழுத்தத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு தெரியுது. மனதை அடக்க முடியுமா அப்படின்னா அடக்க முடியாது.
ஏன்னா அதுதான் வேவ்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வேவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம உயிர் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் நம்ம உடம்புல உயிர் இருக்க வரையிலும் அந்த உயிரும் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த காந்தமும் வந்துகிட்டே இருக்கும். அதை அடக்கிட்டு அந்த எண்ணத்தை வராம எல்லாமா பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா நிலைநிறுத்த முடியும். ஒரு இடத்துல வந்து இந்த மந்திரமாவோ அல்லது ஒரு தியான முறையில ஒரு ஒரு இடத்துல ஒன்ன பார்த்து ஒரு பொருளை பார்த்து ஒரு படத்தை பார்த்து ஒரு 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 நிலையில நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறது. அத அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களைன்னு சொல்றதுக்கு மாறி நம்மளே நம்மளோடத வந்து அதை வந்து வடிவமைச்சுக்க முடியும் நம்ம வாழ்க்கையை அந்த எண்ணம் மூலம் அப்படிங்கிறது. நம்ம நிறுத்த முடியுதா அப்படின்னா இல்ல. எம்னா தேவை, பழக்கம், சூழ்நிலை காரணமா எண்ணம் அது வழியாவே போயிட்டு இருக்கப்ப நம்ம ஆற்றல் அந்த ஜீவகாந்தம் அது வழியாவே போய் நம்ம ஆற்றலை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஆற்றல் விரயம் தான் நமக்கு மன அழுத்தமா வருது அப்படிங்கிறது. மனவள கலையில இப்ப இதுல என்ன மகரிஷின்னா அதுக்குதான் வந்து இந்த மனதெல்லாம் வளப்படுத்துறது, இந்த ஆற்றல் விரயத்தெல்லாம் குறைக்கதான் மனதெல்லாம் வளப்படுத்துறதுக்கு மனவள கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவம் தற்சோதனை, உயிருக்கு காயகல்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மனம் வந்து நம்ம தான் ஏற்கனவே பிறந்ததுல இருந்து அந்த 50 வயது வரையிலும் உள்ள ஏற்கனவே போட்டாச்சு. நிறைய எண்ணங்கள்ல போட்டாச்சு. எண்ணமே என்ன ஆகும்? எண்ணம் அது உள்ள என்ன ஸ்டோரேஜ் தான் எடுத்து எண்ணமா வரும். ஆனா இது வந்து பழைய பழக்கத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண்ணுல வழியா காது வழியா எப்படி உள்ள போறோமோ அதே வழியா நம்ம அது செயலாவும் ஆற்றலாவும் நம்ம வெளியில விரயமாக்குறோம். இந்த பழைய பழக்கத்திலேயே ஓடிட்டு இருக்கிறது எப்படி புதிய பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா உடனே கொண்டு வர முடியும்னா முடியாது. இப்ப நம்ம காலையில ரெகுலரா 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம். ரெகுலர் பழக்கம் 8 மணிக்கு தான் நம்ம எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா திடீர்னு வந்து நம்ம மன்றம் வந்து இப்போ போக ஆரம்பிச்சாச்சு. திடீர்னு போய் மனதுக்கு நீ இனிமே 5 மணிக்கு எழுந்திருக்கணும், காலையில எழுந்திரிச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னா அது வந்து பழக்கத்துக்கு வராது. காரணம் என்னன்னா 8 மணின்னு சொல்லி மூளை செல்கள் இருக்கு, கருமையத்துல இருக்கு, பாடி செல்கள்ல இருக்கு. ஏன்னா அது வரையிலும் அது வந்து பழகிடுச்சு. அது வரையும் அது தூக்கத்தை தான் எதிர்பார்க்கும். ஏன்னா அதுதான் ஃபுல்லா பழகி இருக்கு. அழுத்தமாவும் அது இருக்கு. கல்வெட்டுல பதிஞ்ச மாதிரி நல்ல அழுத்தமாவும் இருக்கு நம்ம பதிவுகள். அப்புறம் எப்படி நம்ம காலையில எழுந்திருக்க முடியும்னா அது எழுந்திருக்க முடியாது. அப்ப எப்படி இத வந்து மாத்துறது அப்படின்னா இந்த ஒரு கதை அடிக்கடி கேட்டிருப்போம். ஒருத்தர் வந்து குரு கிட்ட வந்து தொடர்ந்து உங்கள்கிட்ட சிந்தனை கேட்டுட்டு இருக்கோம், ஏன் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் வந்து போய் ஒரு சாணக்கூடைய வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த சாணக்கூடைய எடுத்துட்டு போய் அந்த ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் 1 தடவை 2 தடவை 3 தடவை அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இருப்ப. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அதுல அந்த கூடையில சாணம் இருக்காது. அப்ப கேட்பாரு, இதுல போய் ஏன் குருவே தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க, நீ போய் எடுத்துட்டு வா ஒவ்வொரு தடவையும் கேட்கிறப்ப ஒரு ஸ்டேஜ்ல அதுல வந்து தூய்மையாயிருக்கும். இப்ப தெரியுதா, நீ கேட்கிற சத்சந்தத்தோட தொடர்புல இருந்து நீ செய்யற செயல் வந்து முதல்ல வந்து அது தெரியாது. நீ தொடர்ந்து அதை பண்ண 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 உனக்கே தெரியாம உன்னோட கழிவுகள் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் வெளியில போயிடும் அப்படிங்கிறதுதான். அதே மாதிரிதான் மனமும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போய் திடீர்னு 8 மணி ஏந்திரி அப்படின்னா அதுக்கு புரியாது. ஏன்னா அது ரெகுலரா எப்படி ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்கோ அதே பாதையில தான் அது போகும். இப்ப புதுசா அப்படி எப்படி நம்ம அதுக்கு உள்ள புகுத்துறது அப்படின்னா டேட்டா பேஸ்னா நம்ம உள்ள என்ன போட்டிருக்கோம் ரெகுலரா மூளை செல்கள்லயும் கருமையத்திலயும் 8 மணின்னு போட்டதை அது எப்படி அரைஸ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ வந்து மன்றத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். அதுல தொடர்புல என்ன சொல்றாங்க, உடற்பயிற்சி நல்லதுன்னு சொல்றாங்க, காயகல்பம் நல்லதுன்னு சொல்றாங்க, தவம் நல்லதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பழகணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எண்ணமா உள்ள கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்குறப்ப வந்து அது ஜஸ்ட் ஒரு எண்ணமா தான் உள்ள போய்கிட்டு இருக்கும். ஒரு தண்ணியில எழுதுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் போறப்ப கொஞ்சம் கொஞ்சமா போகிறப்ப அது என்ன ஆகுன்னா நாள் ஆக ஆக அது கல்வெட்டுல பதிகிற மாதிரி இருக்கும். பதிஞ்சது எப்படின்னா சொல்லாவும் செயலாவும்
அஹ், நடைமுறைக்கு வந்துரும் அப்படிங்கிறது. ஆரம்பத்துல நாங்களும் அப்படிதான் வந்து மன்றம் போக ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, எல்லாரும் ஃப்ரெண்டு போனாங்க. ஃப்ரெண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அஹ் அ- கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் இருந்தது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெய்வ வழிபாடு கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. அந்த தியானம் மேல ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை பேர்ல தான் உள்ள போக ஆரம்பிச்சது. கொஞ்சம் உடல்நலக் குறைவு இதெல்லாம் சரியாகுங்கிறதுல தான் போக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் போறப்ப என்ன பண்ணினோம் அப்படின்னா, கிளாஸ் கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உட்காந்ததையும் அப்படியே எல்லாத்தையும் நோட் புக் வச்சு படிங்க சொல்லுங்க அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது கிளாஸ். வந்து நம்மள வந்து ஒரு ஸ்மைலோட என்ன கேட்பாங்கன்னா, அஹ் பய பயிற்சி செய்றீங்களா, என்ன பயிற்சி செஞ்சீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. நாங்க பக்கத்துல எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போம். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு 1 மாசம் 2 மாசம் போயிருப்போம். அந்த 1 மாதம் 2 மாதம் கூட அங்க மன்றத்துல செய்வோம். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனா வீட்ல வந்து செஞ்சிருக்க மாட்டோம். அவங்க கேக்குறாங்களே போனதையும் வந்து நமக்கு வந்து ஸ்கூல்ல எப்படி ஹோம்ஒர்க் எழுதலைன்னா நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுமோ, அந்த ஃபீலிங் வந்து அப்ப இருந்தது. கில்ட்டி ஃபீலிங் வரும். சரி நம்ம கேட்டுட்டாங்க, போய் நம்ம செய்யலைன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அப்பெல்லாம் வந்து ஒரு எழுந்திருக்கிற பழக்கம் உண்டு. ஆனா காலையில எந்திரிச்சு பயிற்சி செய்யற பழக்கம் கிடையாது. ஆம், என்ன பண்ணுவோம்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றோம்னா 9 மணிக்கு முன்னாடி ஒரு 8:30க்கா என்ன பண்ணுவோம், ஒரு கைப்பயிற்சி ஒரு கால் பயிற்சி ஒரு 5 மினிட்ஸ் தவம் அப்படி சும்மா ஜஸ்ட் அப்படி தவம்னு சொல்லிட்டு தவங்கிற பேர்ல கொஞ்சம் செஞ்சுட்டு போய் கிளாஸ்ல உட்காரப்ப என்ன கேட்பாங்கன்னா, பயிற்சி செஞ்சீங்க பயிற்சி செஞ்சோங்க, கைப்பயிற்சி கால் பயிற்சி எல்லாம் செஞ்சோம், தவம்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னது. ஏன்னா ஹோம்ஒர்க்கே செய்யலைங்கிறதுக்கும் கொஞ்சம் செஞ்சுட்டோங்கிற ஒரு திருப்தியும் அப்படிங்கிறது தான் வந்தது. திருப்தி ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சது. மகரிஷியோட பயிற்சியின் உள்ள நுழைஞ்சது. அப்படிதான் உள்ள நுழைஞ்சது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, அந்த சின்ன திருப்தி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல மேல அடுத்து கொஞ்சம் ஒரு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்புறம் காயகல்பம் தவம்னு கொஞ்சம் டைம் மினிமம் 20 நிமிஷமாவது தவம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் வந்து அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன தோணுச்சுன்னா, உடல்ல வந்து சின்ன உபாதைன்னா கூட சரி ஓகே அந்த பயிற்சி செய்யறப்ப நமக்கு சீராயிடும். சின்ன சின்ன உபாதைகள் சொல்றேன். நீங்க பெரிய பிரச்சனையை வந்து உடனே சரியாயிடும் அப்படிங்கிறது வந்து மனதுல போட வேணாம். சின்ன சின்னதா நம்ம வந்து ஆரம்பத்துல நம்ம பழகுறது தான் அடுத்து வந்து அடுத்த நிலைக்கு போகும். அது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பயிற்சி பண்றப்போ ஒரு சரியாகிறதும் கவனிக்க ஆரம்பிச்சோம். மன திருப்தியாவும் இருந்தது. மனம் வந்து ஒரு அமைதி நிலையும் போக ஆரம்பிச்சது இந்த தவம் செய்யறப்ப. இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தது வேதாத்திரியம் என்னோட வாழ்க்கைக்குள்ள. இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, உடனே போயிட்டு மன்றத்துக்கு போயிட்டு பயிற்சி செய்யணும், எனக்கு வந்து அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னால பண்ண முடியல அப்படின்னா, உடனே அத வந்து ஒரு கவலையாவோ இல்ல நமக்கெல்லாம் டைம் இல்ல செய்ய வேணாம் அப்படின்லாம் ஒதுக்க வேண்டாம். முடிஞ்சது ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் நான் அப்படிதான் உள்ள கொண்டு வந்தது. 5 நிமிஷம் எடுத்துப்பேன். 5 to 10 நிமிஷம் தான் பயிற்சி. கைப்பயிற்சி கால் பயிற்சி செஞ்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் செஞ்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஒதுக்க ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு சின்ன சின்ன பழக்கமாயி அப்படியே தொடர்ந்து ஒரு 1 hour வேதாத்திரியத்துக்குன்னு வேதாத்திரியம்னு சொல்றதை விட நம்ம உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு தொடர்ச்சியா கொண்டு போறதுக்கு அது அந்த ஒரு 5-10 மினிட்ஸ் தான் உள்ள வளர்ந்தது. நம்ம அந்த சூப்பர் 6லாம் நம்ம இங்கே நம்ம தளத்திலேயே கூட பதிவு பண்ணியிருப்போம். 1 நிமிடத்துல வந்து இதை செய்யறது, 1 நிமிடத்துல தூய்மை செய்யறது, 1 நிமிட தியானம். நம்ம காலையில இப்ப இங்கேயே தளத்திலேயே ஒரு நிமிட தியானம். இதெல்லாம் வந்து நம்மளோட மன அமைதியை முதல் முதல் ஸ்டெப் முதல் வாயில்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப் அங்க எடுத்து வைக்கிறப்ப எப்போதுமே சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நமக்கு கஷ்டமா இருக்கும், அடுத்தடுத்த நிலை போறது எளிதா இருக்கும். ஏன்னா ரூட் தெரிஞ்சிச்சு இந்த பாதையில தான் போகணும்னு. அப்ப எளிதா இருக்கும்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கிட்டு ஒரே ஒரு பயிற்சி, ஒரு கைப்பயிற்சி மட்டுமாவது ஒரு கால் பயிற்சி மட்டுமாவது செஞ்சு பாருங்க. அதுல ஒரு ஒரு மனநிறைவு கிடைக்கும். 5 மினிட்ஸ் ஒரு ஒதுக்கிட்டு ஒரு மூச்சை வந்து
ஒரு சீராக்கிறதுக்கு ஒரு நாடி சுத்தியோ அல்லது நாடி சுத்தி தண்டோட சுத்தியோ அல்லது நம்ம வந்து மூச்சை கவனிக்கிறதோ சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இத்தனை வருஷமா இருக்கிற நம்ம உள்ள போட்டிருக்க வேஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வெளில போறது அந்த அந்த குரு சொன்ன கதை தான். அந்த சாண கூடையில இருந்து சாணம் எப்படி வெளில போனதுன்னே நமக்கே தெரியாம அதில் வெளில போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நம்ம தூய்மைப்படுத்திக்கிற முதல் வாயில்னு கூட சொல்லலாம், படிநிலைன்னு கூட சொல்லலாம். நான் ஒரு சமீபமா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்த்தேன். அது வந்து நீயா நானா ஷார்ட்ஸ். நீயா நானா கோபிநாத் வந்து கேக்குறாங்க, ஒரு லேடி வந்து பேசுறாங்க. அவங்க வந்து எம்எஸ்சியா எம்காமா சொல்லியிருந்தாங்க. ரேங்க் ஹோல்டர், யூனிவர்சிட்டிக்கு 4th ரேங்க் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பணி செய்றாங்க அப்படின்னா கெஸ்ட் லெக்சரா சர்வீஸ் போறாங்க. அப்புறம் வந்து டியூஷன் ஈவினிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டியூஷன் எடுக்கிறாங்க. 1 to 1 யாராவது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு வேணும் 1 to 1 கிளாஸ் எடுக்க முடியும்னா அதுவும் எடுக்கிறாங்க. ஆன்லைன்லயும் கிளாஸ் எடுக்கிறாங்க. இவ்வளவும் செய்றாங்க. ஓரளவுக்கு வருமானம் வருது. அதுல வந்து என்ன அவங்க இறுதியா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரேங்க் ஹோல்டர்னு சொல்றப்ப கொஞ்சம் மனம் அவங்க தளரும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, ரேங்க் ஹோல்டர் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு சொல்றப்ப ஒரு என்ன, எனக்கு ஒரு கொஞ்சம் எனக்குன்னு ஒரு டைம் கிடைச்சா எந்த எண்ணம் இல்லாம மனம் வந்து அமைதியால நிம்மதியா தூங்கணும். ஏன்னா மனம் நமக்கு தான் தெரியுது 60,000 எண்ணம் வருது, ஓடிக்கிட்டே இருக்கு, நிக்காது அப்படிங்கிறது. அவங்க கேட்டது வந்து பெரிய லெவல்ல ஏதாவது சொல்லுவாங்க கேட்பாங்கன்னு பார்த்தா இல்ல. நல்ல நிம்மதியா எந்த எண்ணமும் இல்லாம தனியா நிம்மதியா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்ப என்ன, இதேதான் நம்மளை கேட்டு பாருங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எங்கேயாவது போய் ஒரு 4 நாள் 2 நாள் இருந்துட்டு வரணும், ஒரு 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா வெளியில போயிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா என்ஜாய் பண்ணிடலாம். ஆனா அந்த எண்ணமே இல்லாம எப்படி நம்ம இருக்க முடியும்? அந்த எண்ணமே நமக்குள்ளதான் இருந்து தானே வருது. அப்ப அத வந்து கிளீன் பண்ணாதான் நம்ம தூய்மை மனம் வந்து வெளியில போய் என்ஜாய் பண்றத கூட நம்ம வந்து அங்க ஸ்டோர் பண்ணி என்ஜாய் மனதை வந்து திருப்பி அசை போட்டுக்க முடியும். அப்ப என்ன, உள்ள இருக்கத வெளியில தொடச்சு வெளியில போடணும். அப்ப ஸ்லேட்ல எழுதுன மாதிரி அழிச்சு தொடச்சு போக முடியாது. ஏன்னா அது கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிருக்கு. தொடர்ந்து நம்ம பண்ணதான் தவம் தொடர்ந்து பண்ணணும். அது பண்ணதான் அது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே உள்ளதை அழிஞ்சிட்டு புதிய பதிவுகள் உள்ள போகும். புதிய பதிவுகள் உள்ள போக போகதான் நம்ம புதிய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறது கருத்து சொல்லி இன்னைக்கு என்னென்ன சிந்தனை செய்தோன்னு ஒரு சிறு, ஏன்னா மனம் சார்ந்தனால ஒரு சின்ன ஒரு மனம்னா என்னன்னு பார்த்தோம். மனம் வந்து எங்க மையம் கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து எண்ண குவியல் தான் மனம், அதுல இருந்து வர்றதுதான் எண்ணம். அந்த எண்ணம் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே மூல காரணம். அப்ப உள்ள போடுற பதிவையும் இந்த எண்ணம் மூலம் தான் எடுத்து வெளில கொண்டு வருது. இப்ப உள்ள போடுற பதிவுலையும் விழிப்பா இருக்கணும். இது விழிப்பா இருந்தா எண்ணம் சொல் செயல் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இன்றைய கருத்தை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான பகிர்தல். நிச்சயமாக ஒவ்வொரு ஒன்றுவிட்ட வாரங்களில் தாங்கள் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் சிறந்த ஒரு சிறப்புரையை அன்றாட அன்பு பரிசாக வழங்கி வரும் தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்சிந்தனை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம்.
அதில் இன்று உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் தமிழ் ஆர்வலர் பெருதரன் அவர்கள் நம்மிடையே இணைந்து கொண்டு அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். வரும் சனிக்கிழமை விஞ்ஞானி ஐயப்பன் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு கலந்து கொண்டு தம்முடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சசிகலாமா ரொம்ப அழகா மனம்னா என்ன, உள்ளம்னா என்ன, எண்ணங்கள் எப்படி வந்து தோன்றுது, அந்த ஜீவகாந்த அலை அப்படிங்கிறது என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கி சொன்னாங்க. அது ஒவ்வொன்றும் வேதாத்திரியத்தில் இருக்கிற அது காயகல்பமாகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், தற்சோதனை, அது போல தவம், அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுடைய எண்ணங்கள்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க. அதுல சில கதைகள் மூலமாகவும் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, அவங்க எப்படி மனவளக்கலைக்குள்ள வந்தாங்க, அந்த விஷயங்களையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு பயிற்சி. நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன் சில எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து மறந்துடுது, ஆனா சில இது வந்து நம்மளுக்கு மறக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த ரிப்பிட்டேஷன் நம்ம அந்த 5ஆம் வகுப்புல படிச்ச வாய்ப்பாடாக இருந்தாலும் இப்ப சொன்னாலும் நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. அதே போல அந்த காசி மன்னருக்கும் புத்தருக்கும் இருக்கிற உரையாடல வந்து குறிப்பிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தவருக்கு வந்து அவர் இத்தனை நாள் அவர் பிறந்ததுல இருந்து எந்த இதுல இருந்து அவர் காலாற்ற பழக்கம் இருந்தது. ஆனா அது தொடர்ந்து வந்து அவர் இப்படின்னு பார்த்த வரைக்கும் ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்ட அந்த கேள்வியாகட்டும், இது மாதிரி நம்ம எப்படி ஒரு பழக்க வழக்கங்கள்ங்கிறத நம்ம வந்து வச்சிருக்கோம், அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டுகளை சொன்னாங்க. ஒரே நாள்ல வந்து இல்ல எனக்கு நான் இப்படி இருக்கேன் எல்லாம் நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மாத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் நம்ம வந்து அதுக்கு முதல்ல வந்து நம்மளுடைய வில் பவரோட தினத்துக்கும் நம்ம செய்வேன்னு முதல்ல ஒரு எண்ணத்தை விதையா போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த உள்ளமும் உடலும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விதையே வந்து எண்ணம் தான். தொடர்ந்து நீங்க எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருக்கீல, அந்த எண்ணம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு எண்ணத்தை கொடுக்கும்னா, நீங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போகணும் அப்படிங்கிற அந்த மன உறுதியை கொடுக்கும். அதே போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த விருப்பமும் அதோட பயன்பாடும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம அடைய முடியும். மிக்க மிக்க நன்றிங்க சசிகலாமா. ரொம்ப அழகா வந்து எண்ணங்கள் வந்து எப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் விஜயாம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினம் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்து சொல்லிக் கொண்டிருக்கும் சசிகலா பாரி அம்மா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இன்னைக்கு நம்ம தளத்துல அம்மா சசிகலா பாரி அவர்கள் உள்ளமும் உடலும் பற்றி மிக அருமையா அழகா எடுத்து சொன்னாங்க. அவங்க உணர்ந்ததுன்னு நானும் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன். இந்த மன்றத்துக்கு போயிருக்கேன். மன்றத்துக்கு போக என்னென்ன தேவை, மன்றத்துக்கு போனா என்னென்ன நமக்கு கிடைக்கும், நம்ம அனுபவிச்சு அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத மிக எளிமையாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. அவ்வளோ பொறுமையா சொன்னாங்க. நன்றிகளம்மா. அப்புறம் எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது காதுல கேட்டுட்டு போகக்கூடாது. அது எடுத்து அப்படியே உள்ள போய் உணரணும். இப்ப அந்த கதையில கூட பாருங்களேன், காசி மன்னர் கதையில கூட அந்த முனிவர் என்ன சொல்றாரு, உள்ள போங்க, உள்ளதாங்க எல்லாமே இருக்கு. எல்லாரும் சொல்றது எத்தனையோ கிளாஸ் இருக்குது. ஆனா அதுல எல்லாமே ஒரே தத்துவம் தான். அந்த உள்ள போய் அந்த கடவுளை உணர்றது தான் கடவுள். அப்ப கடந்து உள்ளே செல்றது தான் கடவுள்னே பேர் வந்தது. அதை நம்ம கடவுள்னு நம்ம இது படி எடுத்துக்கிட்டோம், அதுவும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா கடந்து உள்ளே செல், அதுதான் கடவுள். அதனால நம்ம எதை எடுத்தாலும் உணர்ந்து பார்க்கணும், தற்சோதனை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமாங்க, நம்ம செய்யறத முழு நாள் என்ன செய்தோம் அப்படின்னு சாயந்தரம் படுக்கும் பொழுது ஒரு டைரி எடுத்துக்கிட்டு எழுதுங்க. எல்லாத்துலேயுமே எழுதி பார்க்கணும்னு சொன்ன ஒரு ஐயா கூட பேசினாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எழுதி பார்த்தோம்னா அதில் என்னென்ன நமக்கு தேவை இல்லாதது நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அதான் தற்சோதனை. அது அம்மா மிக எளிமையாக எடுத்து சொன்னாங்க. நானும் அம்மா மாதிரி தான். நான் உடம்பு முடியாமல் இருந்தேன். சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிடாம சாப்பிட மாட்டேன். விளக்கு பூஜை அது என்னென்ன இருக்கோ எல்லாமே காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாரையும் ஆஃபீஸுக்கு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் அனுப்பிட்டு உட்காந்து அமைதியாக 1 மணி நேரம் பூஜையெல்லாம் செய்து சாமி கும்பிடுவேன். அப்போ எனக்கு என்ன உடல் உபாதை வந்ததுன்னா வீசிங் வந்தது. காலையில் எழுந்து குளிச்சுட்டு செய்யும்போது வீசிங். அந்த வீசிங் இருக்க நாளடைவில் அதிகமாயிட்டுது. அப்போ நானாக போய் சேரல மன்றத்தில். இவ்வளோ இருந்தும் நானாக சேரல. ஈரோட்டில் என் பொண்ணு இருந்தாங்க. அவங்க அங்கே கிளாஸுக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னையும் போங்கன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு யார் அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போக ரொம்ப கூச்சப்படுவோம் அதுக்கு முன்னாடிலாம். இப்போல்லாம் நான் எங்கே வேணாலும் போவேன், எல்லாமே செய்வேன், என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன், அப்படி செய்கிறேன். அப்போ போகும்பொழுது எங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் அவங்களும் ஒரு நாள் கூட இருந்து கிளாஸில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த முதல் நாளே எல்லாம் ஆசிரியர் எல்லாம் சொன்னாங்க. இப்போ மறுநாள் வர சொன்னாங்க. சரி, தனியாக போகிறத விட இன்னும் கூட 2 பேரும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நான் இருந்த இடத்துலையே எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு 2 பேர் கூட வந்தாங்க. நாங்கள் வண்டியில் போவோம். வண்டி போகிறதுனால அவங்களையும் கூட்டிகிட்டு போவேன். போயிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், எனக்கு வீசிங் இருக்குது, என்னால் செய்ய முடியாதுமான்னு.
இல்லை நீங்க செய்ய வேணாம், உட்காந்து பாருங்க அப்படின்னாங்க முதல் நாள். அது நான் போயிட்டு உட்காந்து பார்க்கறது எனக்கு ஒரு அத்தனை பேர் செய்யும் பொழுது நம்ம உட்காந்து என்னமோ ஊனமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் எனக்கு அந்த மாதிரி இடத்தெல்லாம். அப்ப எழுந்து நம்மளும் செய்து பார்ப்போமே அப்படின்னு கைப்பயிற்சி செய்தேன். செய்ய முடிஞ்சுது. அதே மாதிரி கால் பயிற்சி எல்லாமே ஒரு 13 நாள் கிளாஸ்லயே முடிச்சிட்டாங்க. அதுலயே 2 தவம் கொடுத்தாங்க. அப்ப எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது எனக்கு அந்த உடல் உபாதை வந்து பாதி அளவு குணமாயிட்டது. என்னால நடக்க முடியுது. எல்லாமே செய்ய முடியுது. அப்ப அனுபவ உரை வந்து பேசும்பொழுது நான் இத சொன்னேன். அப்படின்னா, அப்பதான் நான் உணர்ந்தேன். உடம்புன்னா என்ன? அதுல என்னென்ன இருக்கணும், இருக்கக்கூடாது. அப்படி போய் பண்ணும்பொழுது, இதுல நெறைய கருத்து இருக்குன்னு, அதுல உள்ள நான் எதுவுமே எடுத்தேன்னா, ம் ரொம்ப உள்ள போயிடுவேன். உள்ள போயிட்டு அத புரிஞ்சுக்கிற வரைக்கும் போயிட்டு கத்துக்கிட்டு தான் விடுவேன். அப்படி ஒரு விடாமுயற்சி எனக்குள்ள இருக்குது. அப்படி போகும்பொழுது எல்லா கிளாஸுமே அட்டெண்ட் பண்ணேன். ஆழியார் போனேன். தவம் எடுத்தேன். எல்லாமே செய்தேன். ஆழியார் போனோம்னா, மகரிஷி அவங்க பார்ப்பாங்க. அந்த கண் வழியா தீட்சை குடுப்பாங்க எல்லாருக்குமே. எல்லாரும் கண்களையும் பார்ப்பாங்க. அது என்னன்னா, கண்கள் வழியா அவங்க எங்களுக்கு தீட்சை குடுக்குறாங்க. அத்தனை பேரையும் அமைதியா உட்கார்ந்து கிளாஸ் எடுப்பாங்க. அது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கொடுப்பனைன்னு தான் சொல்லணும். அவங்க இருக்கிற காலத்திலேயே நாங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டோம். அப்புறம் ஆசிரியர் பயிற்சி முடிச்சேன். ஒரு மன்றத்துக்குலாம் போய் கிளாஸும் எடுத்தேன். இப்ப வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, வீட்ல இருந்து என்னால என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்வேன். எல்லாரும் வந்தாக்கா, நீங்கலாம் அப்படி வாழ்க வளம்னு சொல்றீங்க. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? இப்படி இருக்கு. எனக்கும் ஆசை. ஆனா பணம் இல்ல அப்படின்னாங்க. சரி நான் உங்கள நான் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன். மகிழ்ச்சி அதான் சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்க இவ்ளோ கருத்து அந்த கிளாஸுக்கு போம்பொழுது, ஐயோ! இவ்ளோ நல்ல விஷயங்கள் சொல்லி தராங்களே! இவங்களுக்கு என்ன குடுக்கணும்? அப்படின்னு நினைச்சு மகரிஷிய கேட்டாங்களாம்மா. அப்ப அவர் சொன்னது, எனக்கு குடுக்கணுமா? சம்பளம் குடுக்க போறீங்களா? அப்படின்ட்டு. முடிஞ்சா ஒரு 2 பேர கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. அதுதான் எனக்கு குடுக்கறது அப்படின்னாராம்மா. ஓ! எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்களேன். அந்த மாரி அவங்க ஏன்னா எல்லாத்தையுமே உணர்ந்துட்டாங்க அவங்க. உணர்ந்து நம்மளுக்கு குடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்க இப்போ உலகம் பூரா பரவி எல்லாருமே வாழ்க்கையில நடைமுறையில கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களால முடிஞ்சத செய்துட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் ஒரு கருவியா தான் மகிழ்ச்சி அவங்க குடுத்துருக்குறாங்க. அ அந்த விதத்துல அம்மா நெறைய எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. மனதை வந்து அடக்க முடியாது. ஆனா அத அறிய முடியும். அப்ப கடைசியா அந்த கூடையில தண்ணி எடுத்துட்டு வர கதை சொன்னாங்க. அதே மாரி தான் நான் ஒரு கதை மகரிஷி சொன்ன கதை தான். இந்த பானையில காத்து எடுக்கிறதுக்கு தண்ணிய ஊத்துனா காத்து வெளிய போயிடும். அப்ப என்னன்னா, நல்ல விஷயங்கள உள்ள போட போட கெட்ட விஷயங்கள் வெளியில ஓடிரும். அதுதான் அம்மா சொன்ன அந்த கருத்தும். ரொம்ப அருமை அம்மா. இந்த மாரி நம்ம தளத்தோட எ எல்லா விஷயங்களையும் எடுத்து நீங்க வந்து பேசணும், சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் இதனால நான் நெறைய நன்மை அடைஞ்சிருக்கிறேன். இன்னமும் நன்மை அடைஞ்சுட்டு தான் வரேன். அதனால நீங்களும் அத எடுத்து உங்களால முடிஞ்சா, நான் சொல்லி செய்யணும் அப்படின்னு உங்கள வற்புறுத்தல. நீங்க போயிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் போனீங்கன்னா தெரியும். அப்படியே உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யலாம். தவம் பண்ணாக்கா மனசு அடங்கும். வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். அ எல்லாரையும் வாழ்த்தலாம். வாழ்த்துங்க. எங்க போனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ மனசால கூட அப்படியே மனசுக்குள்ளேயே வாழ்த்துங்க. பார்த்து கனிவா பார்த்து வாழ்த்துங்க. நான் கூட ஆரம்பத்துல கிளாஸ் போகக்குள்ள எல்லாம் வாழ்க வளமுடன்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப அச்சப்படுவேன். அப்படியே போய் 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 அப்புறம் வாழ்க வளமுடன் சொல்ல வந்தது எனக்கு. முதல்லயே ஆரம்பத்திலேயே வரல. அது ஒரு கூச்சமா இருந்தது. அப்ப இப்ப பாருங்களேன், எல்லாரையுமே வாழ்த்தக்கூடிய தகுதிய அந்த இறைவன் எனக்கு குடுத்துருக்காரு. அது குடுத்தது என்னால முடிஞ்சத நான் இங்க குடுத்துட்டு இருக்கேன். ஆனா நானே செய்யல. மகரிஷி அவங்க தான் உள்ள இருந்து உங்கள எல்லாம் வாழ்த்துறாங்க. அதையெல்லாம் நீங்க பயனடையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் வெறும் கருவிதான். நன்றிகள் அம்மா. சசிகலா அம்மா அவங்க நிறைய நிறைய கருத்துகள் இப்படிலாம் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேம்மா. நன்றிகள் அம்மா. நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்
மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில வந்து எப்படி வந்து நீங்க கலைக்குள்ள வந்தீங்கங்கிறதும், நீங்க அதுக்கப்புறம் வந்து வேதாத்ரி ஐயா வந்து உங்ககிட்ட என்ன வந்து உங்களுக்கு நாங்க செய்யணும்னு சொன்னதுக்கு, இன்னும் 2 பேரை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னத குறிப்பிட்டீங்க. ஏன்னா, நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடந்துருச்சுன்னா, அது நம்ம மத்தவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அதனால தான் மனவளக்கலையில சேர்ந்தவங்க எல்லாருமே நீங்களும் சேருங்க, நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்க, நீங்களும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து எல்லாரும் பண்ணுங்க பண்ணுங்க, எல்லாரும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இதேதான் வள்ளலார் சொன்னதா, யாமடைந்த பேரின்பம் பெருக இவ்வையகம்ங்கிற மாதிரி தான். மிக்க மிக்க நன்றிங்க விஜயம்மா. உங்களுடைய பதிவு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். மிக்க நன்றி. வணக்கம் ராம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த தளத்தில் 2 விஷயத்தை ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மன்னரோட அந்த கதையை சொல்லும்போது சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம சின்ன வயசுலேருந்து பழகின விஷயத்தை எப்படி மாற்றிக்கிறது. நிறைய பேர் நம்மளும் சொல்லுவோம், நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டேன், அது எப்படி மாறும், அது மாறாதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ மாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தில் போட்டால் தான் அதை மாற்ற முடியுங்கிறத சொன்னாங்க. அது நான் எப்பவும் நம்புவேன். அது இப்போ இன்றைக்கி அவங்க சொன்னது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இன்னொன்று, நம்ம தொடர்ச்சியாக ஏதாவது செய்யணும்னு நினச்சா கொஞ்ச நாள் போனதும் சலிப்பு தட்டும். அந்த சலிப்புனால அதை அட போடா அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடிய மனப்பான்மைக்கு நம்ம போவோம். அது இல்லை, அது டெய்லியும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் வெளியே போகும் அப்படின்னு அதை சொல்லும்போது அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க. ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இல்ல அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, என்னால மாத்திக்க முடியாதுன்னு அத நல்ல சங்கல்பம் போடுறதுக்கு பதிலா திரும்ப திரும்ப நம்ம சசிகலா அம்மா சொன்ன மாதிரி நம்மளையே வந்து பேடான ஒரு இம்ப்ரிண்ட்டை மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இல்ல என்னால முடியாது, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு என்ன அப்படிதான் வளர்த்திட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்றோம். அது வந்து நிச்சயமா எந்த விஷயமா இருந்தாலும் மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க. அதே போல அந்த கசடு போறது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப அழகா இருந்தது. மிக்க நன்றி. வணக்கம் அன்பு சார், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ சசிகலா பாரி மேடம் நட்சத்திர உள்ளமும் தலைப்பில் ரொம்ப அருமையான பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ என்னுடைய டேக்அவேஸ் வந்து, ஸோ இந்த சின்ன வயசு முதல்ல நம்ம என்ன மனசில் பதிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம லைஃப்பை இப்போ லீட் பண்ணிகிட்ருக்கோம், ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸோ என்ன ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000லேருந்து 70,000 எண்ணங்கள் வந்து நம்ம அதில் முக்கால்வாசி எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களாக தான் இருக்கும். அது அப்படியே ரீகால் ஆகிட்டே இருக்கும். கடந்த கால நினைவுகள், நிகழ்கால நினைவுகள், என்ன பண்ணிட்டு இருக்கோம் சில இதுன்னு கொஞ்சம் தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த வேதாத்திரி மகரிஷியை பற்றி நிறைய எளிமையான எக்ஸசைஸ், கை கால் எக்ஸசைஸு, அப்புறம் மூச்சு பயிற்சி, தவம், அப்புறம் காயகல்ப பயிற்சிலாம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஸோ நானும் இதுக்கு முன்னாடி அவங்க கிளாஸில் சொன்னப்போலாம் அப்படியே அவங்க சொல்லவே நான் அப்படியே கை கால் பயிற்சி, அப்படியே உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணுறது, மூச்சு பயிற்சி, அப்படியே சில இதெல்லாம் நான் பண்ணுவேன். நான் இன்றைக்கும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம மாற்றணும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் பழக்க வழக்கங்களை வந்து நம்ம வந்து நிறைய புக்ஸு படிக்கலாம், சொல்லலாம், சொற்பொழிவுகள் நிறைய கேட்கலாம். ஆனால் நம்மளுடைய அந்த இவ்வளோ வருஷமா இவ்வளோ காலங்களாக பதிந்த பதிவுகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது. நான் பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், நல்ல கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அவ்வளோ ஆள் மனசில் பதிஞ்சதை எவ்வளோ கேட்டாலும் அப்படியே சில அப்பப்போ வந்து தலை தூக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து பயிற்சி, விடாமுயற்சி, தொடர் பயிற்சியில் தான் நம்ம சில விஷயங்களை வந்து அப்படியே அந்த எண்ணங்களை வந்து எண்ணம், சொல், செயல் அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து செய்ய ரெப்படிஷனில் தான் நம்ம சில பழக்க வழக்கங்களை நம்ம உடல் ஆழ்மன பதிவுகளை வந்து மாற்ற முடியும்னு ரொம்ப அருமையாக பல விஷயங்களை சொன்னாங்க.
விஜய் அம்மாவும் அந்த வாழ்த்துறையில் நிறைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நல்லா ஷேர் பண்ணாங்க. 13 நாட்கள் பயிற்சியும் அந்த ஆழியாறு போய் அந்த டீச்சிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் போனது, அவங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஸோ நானும் வந்து என் பொண்ணு ஒரே ஒரு நாள் தான் போயிட்டு வந்தாங்க, அங்கே எங்கள் சைதாப்பேட்டில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நானும் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ அந்த வேதாத்திரி மகரிஷி அந்த கிளாஸ்க்கு போகணுன்னு மன்றத்துக்கு போய் சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அங்கே ஃபோட்டோஸ் நிறைய மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணு பயிற்சி, அந்த டயகனலாக கண்ணு மேலே லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கறது, ஸோ அது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், சில பயிற்சி முறைகள்லாம் அங்கே ஃபோட்டோஸ் நிறைய மாட்டி வச்சுருந்தாங்க. நானும் போயிட்டு எடுத்துக்கணும்னு ஒரு இதில் இருக்கேன். அவர்களுக்கு நிறைய கருத்துக்கள் வந்து லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ணுன்ற விஷயங்களை சொன்னாங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. நன்றிங்க அன்பு சார். ஏன்னா இப்போ நம்ம பயிற்சி இப்போ ஒவ்வொன்று பேசுறதை கேட்டுட்டு இருக்கையிலேயே நம்ம வந்து அப்படியே பயிற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், காது தான் கேட்குதுன்னு நம்ம பாட்டில் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அது நம்ம 2 வேலையும் நம்மளுக்கு நடக்கும். மிக்க மகிழ்ச்சிங்க அன்பு சார். மிக்க மிக்க நன்றி. வணக்கம் சரவணன் சார், நீங்கள் பேசலாம். இன்னைக்கு வந்து சசிகலா மேடம் வந்து ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம எண்ணங்கள் வந்து எப்படி சீர்படுத்துறது, அதை வந்து அந்த ஹேபிட்டை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதுலாம் உண்மையிலுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்ம அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க சார். ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாதம் இருமுறை உள்ளமும் உடலும் பற்றி சசிகலா பாரி அவர்கள் அருமையாக வந்து உரையாற்றினாங்க. கதைகளோடு நல்ல 2 கதைகள், அருமையான கதைகள் சொன்னாங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணத்தை நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம நினைச்சதை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஒரு கட்டுரை படித்தேன். ஆனால் அந்த கட்டுரை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கற்பனை அப்போ தோணுச்சு. அதாவது 60 ஒரு சராசரி வயது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம உணவு முறையில் இருக்கட்டும், நம்முடைய வேலை எல்லாம் ஒரு 60 வயசு ஆவரேஜாக வத்துக்கிட்டா நம்ம ஆயுட்காலம் கூடணும் அப்படின்னா, ஒவ்வொரு 5 வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது 5 வருஷம் அதிகமாகுது. மற்றவர்களை மன்னிக்கும் நம்மளை யாராவது திட்டினாலோ, நமக்கு ஏதாவது தவறு செஞ்சாலோ அவங்கள மன்னிக்கும் போது இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. மற்றவர்களுடைய பசியோ, மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செஞ்சாலோ இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. மற்றவர்களை வாழ்த்தி வாழ்த்துறது மட்டும் இல்லாம மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டா அது இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இப்படியே எல்லா நல்ல நேர்மறையான எண்ணங்களை விதைச்சு இன்னொரு 5 வருஷமா சேர்த்தோம்னா 120 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த அந்த ஒரு கற்பனையா நானும் நினைச்சேன். அது ஒரு கட்டுரையாகவும் ஒரு வாட்ஸ்அப் செய்தியாகவும் வந்தது. நான் நினைச்சது அப்படியே அந்த செய்தியா வந்தது. ஸோ நம்ம சராசரி வயசு 60க்குள்ளேயே இருக்கணுமா, இல்லை நம்ம 120 வயசு வரைக்கும் அந்த 5 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணுமா அப்படின்னு. அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே செய்ய முடியும். அன்பும் கருணையும் நம்ம எப்போதுமே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். அதை நம்ம மனசுல வைக்கணும், அவ்வளவுதான். இது மன்னிக்க முடியாதா நம்மளால மற்றவங்களை வாழ்த்த முடியாதா, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது, எல்லாமே நம்மளால முடியும். அப்ப 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தா 120 வருஷம் நம்ம வாழலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அதனால நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களை மனசுல விதைச்சு பிற உயிரை தம் உயிரா நம்ம நினைச்சு பாவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். நன்றிகள் அம்மா. சசிகலா சகோதரி அவங்களுடைய குரலே ஒரு மென்மையா, ஒரு அமைதியா, ஒரு கேட்கவே ஒரு இனிமையா இருக்கு. ஸோ அதனால அவங்க குரல்ல இன்னைக்கு அருமையா நல்லா உரைகளை நிகழ்த்தினாங்க. அவங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றிகள். மிக்க நன்றிங்க சேவியர் சார்.
உண்மைதான். ஒருத்தங்கள வாழ்த்தணும்னா என்ன சிரமமான அது மகிழ்ச்சி தானே. அது பண்ணா மறுபடியும் ஒவ்வொரு 5 ஆண்டா நம்ம வாழ்க்கை அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல பழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிதிருந்தாங்க சார். நம்ம தான் சில பழக்கங்களை மாற்ற கத்தி வச்சுட்டு அதை நம்ம நல்ல பாதைக்கு வர்றது தான் நம்மளுக்கு டைம் ஆகும். ஆனா அந்த நல்ல பழக்கங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையானவை தான். மிக்க மிக்க நன்றி செய்ய சார். மிக்க நன்றி. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். சரித்திரம் படுப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் அம்மா சசிகலா பாரி அவர்களுடைய மனதை மென்மையாக்கும் பயிற்சி ஒவ்வொன்றும் மிகவும் சிறப்பாக அமைந்தது. அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா சேவரி ஐயா சொன்ன மாதிரி அம்மாவுடைய குரல் அதை கேட்கும் போதே நம்ம உட்காந்து அமைதியா கேட்டோம்னா தானாவே அந்த தியானத்துக்குள்ள போற மாதிரியான ஒரு இறைவன் கொடுத்த அருள் அது அந்த அம்மாவுக்கு. அதுக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். நானும் என்னுடைய 25 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய அந்த பயிற்சியில திருவான்மையூர்ல நான் பயிற்சி எடுத்தேன். அப்பெல்லாம் ஒரு நாள் வகுப்பு. தொடர்ந்து அதன் பிறகு இதுவும் ஒரு உடல் மனம் சார்ந்த சில விஷயங்களுக்காக தான் அங்க அது மருத்துவர்கள் போகும்போது நீங்க இது மாதிரியான இதுக்கு போங்க அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணாங்க. அதுல இருந்து ஐயாவுடைய பயிற்சி, அதுக்கப்புறம் பல பயிற்சி வகுப்புகள், வேறு வேறு விதமான வகுப்புகள் எல்லாம் போயிட்டு வந்தோம். இருந்தாலும் ஐயாவுடைய அந்த எளிய பயிற்சி முறை எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா தொடர்ச்சியான பயிற்சின்றது இப்ப சொன்னாங்க, கேட்கறது மட்டும் இல்ல, அந்த தொடர்ச்சியான பயிற்சி தான் நமக்கு பிரயோஜனப்படும். அதை தொடர்ந்து செய்யறதுக்கு இந்த தளத்துல அம்மா, நம்ம விஜயலட்சுமி அம்மா, அதே மாதிரி இவங்க சசிகலா பாரி அம்மா அவங்களுடைய இந்த வகுப்புகள் மூலமா அது தொடர்ச்சியா இன்னும் பயிற்சி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வு. அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதாவது தொடர்ந்து அந்த மன்னருடைய கதை மூலமா நமது மனதை எப்படி உள்நோக்கி கொண்டு போறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியான சில விஷயங்களை நம்ம மாத்தணும்னா அது பயிற்சி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா தொடர்ந்து பயிற்சி பண்ணா பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியும். இது எல்லோரும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சரித்திரம் குழப்பம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நல்ல ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி சமூகத்திற்கு இன்னும் சேவை செய்ய வேண்டும் வாழ்த்துகிறேன். மேலும் அம்மாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நேற்று கூட என்னுடைய மூத்த அதிகாரி, அவருக்கு 80 வயது இருக்கும், எனக்கு 60 வயது. அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஐயா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ என்ன சொல்றேன்னு தெரியாம அவரு வாழ்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது மாதிரி மூத்தவர்களை நம்ம பேசும்போது நம்ம கூட வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சில நேரங்கள் நம்ம சொல்றோம். இதை எப்படி அணுகிறது? ஒரு 80 வயது உள்ளவங்களை நம்ம போய் வாழ்த்துறது சரியா இருக்குமா? அது எனக்கு கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்குமா? நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. உங்க கேள்விக்கு இப்ப சசிகலாமா பதில் அளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சசிகலாமா, நீங்க பதில் சொல்லுங்க. நன்றிங்க ஐயா, நல்ல கேள்வி. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, வாழ்த்து யாருமே யாருக்கும் கொடுக்கலாம். அதுதான் நமக்கு இறை சக்தி அப்படின்னு அதை மிஞ்சின சக்தி ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி வாழ்த்து மிஞ்சின சக்தி எதுவும் இல்லை. அது யாருக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். மனம் நல்ல நல்ல நிலையில இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இது என்னை விட விஜயகுமாரி அம்மா இன்னும் அழகா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன், அம்மா இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுவாங்க. தியாகராஜன் ஐயாவும் இன்னும் நல்ல ஆழமா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லட்டும், நம்ம இறுதி கருத்து அப்புறமா சொல்றேன். நன்றிகள் அம்மா. வாழ்த்துவதற்கு வயதில்லை. எந்த வயதினரும் யாரை வேணாலும் வாழ்த்தலாம். இது வாழ்த்துங்கிறது இப்போ ஒரு
நம்ம கையில ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, பால். அதை செவுத்துல அடிக்கிறோம், திரும்ப அது நம்ம கைக்கே வருது. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, நீங்க வாழ்த்தும் பொழுது ஆஹ், இது வாழ்த்துனதுனால இது எனக்கு கிடைக்கும், அவங்கள வாழ்த்துனா இது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மனப்பக்குவத்திலேயே நம்ம வாழ்த்தக்கூடாது. நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், கொடுக்கறது அவங்கள போய் சேரணும், சேர்ந்து அவங்க நலமடையணும், அந்த ஒரு எண்ணத்தோட தான் வாழ்த்தணும். அதுதான் வாழ்த்துக்கு உரிய தகுதியன்னு ஐயா மகரிஷி அவங்களே எத்தனையோ விதத்துல சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கருத்து வந்து எனக்கு எப்படின்னா, எங்க போனாலும் நானே வாழ்த்துறதே இல்லைங்க இது. ஒருத்தவங்கள பார்க்கும்பொழுது எவ்வளோ இடத்துக்கு போறோம், பார்க்கும்பொழுது அந்த தானா அந்த உணர்வு வரும். அந்த உள் மனசு பேசும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த உணர்வு எனக்கு தானா வரும். வரும்பொழுது என்னை அறியாமலேயே அவங்கள கூப்பிட்டு அதான் நிறைய சொல்லியிருக்கேன் தளத்திலேயே. ஹோட்டலுக்கு எப்பயாவது ஒரு தடவை போவோம். அப்படி போகும்பொழுது அவங்க செய்கிற அதெல்லாம் செயலெல்லாம் பார்த்தா எனக்குள்ளேயே அது தோணும். அப்படிதான் அப்போ அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, சசிகலா அம்மா, வரும் நமக்குள்ளேயே வரும். அந்த மாதிரி அந்த உள்ளுணர்வு வந்து மென்மையானதாக இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அன்பும் கருணையும் அந்த மனசில் ஊறணுங்க. அந்த ஊற்றெடுத்து வர்றது அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ ஊற்றெடுக்குதுங்கிறாங்க, அந்த தண்ணி எப்படி பொங்கி வருது பாருங்க, அந்த நிலையில நம்ம மனசுல இந்த வாழ்த்து பொங்கி வரணுங்க. அது எனக்கு வருங்க. அது வந்து மகிழ்ச்சி அவங்களே எனக்கு கொடுத்த ஒரு இதுதான். அதை வந்து ஒரு நாளும் நான் வீணா போக விடவே மாட்டேன். அந்த ஊற்று தண்ணியை எடுத்து நம்ம எவ்வளோ தேவைகளை பூர்த்தி செய்கிறோம், அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல விதமா போய் சேரணும் அப்படிங்கிறது தான் மகரிஷியோட கருத்து. அதை ஒரு கருவியா இருந்து நான் செய்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் சொல்றேன். அந்த வாழ்த்தும் பொழுது சில பேருக்கு அந்த ழா வராது, அல்லா தான் வரும். அந்த மாதிரி வாழ்த்தக்கூடாது. ழான்னா அந்த மேல் எண்ணத்தை வந்து நம்ம நுனி நாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் எண்ணத்துல அழுத்தம் கொடுக்கணும். வாழ்க அப்படின்னு அந்த அழுத்தம் கொடுத்து வாழ்த்தும் பொழுது அதுல ஒரு சுரப்பி சுரக்குதுங்க. அந்த வாழ்த்துக்குள்ள அது போய் அவங்களுக்கு சேர்ந்து அவங்களுக்கு எல்லாம் நல்ல பலனே கிடைக்குது. நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய அம்மா சொன்ன மாதிரி இப்போ ஐயா கூட சொன்னாங்க, வயசானவங்கள நம்ம வாழ்த்த முடியும், வாழ்த்தலாம். இந்த வாழ்த்துக்கு வந்து வயசே இல்லை அப்படின்னு மகரிஷி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எங்க போனாலும் யாரை வேணாலும் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அன்பும் கருணையுமா ஊற்றெடுக்கணும். அந்த மனசுல அப்படியே அந்த உணர்வு ஊறி வரணும். அதை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு போய் சேரும், அவங்க சந்தோஷப்படுவாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கிடைக்குங்க. இதுதான் உண்மை. இதை கொடுக்க தான் நான் தினந்தோறும் அந்த தளத்துல வந்து அந்த அன்பு கருணை எனக்கு அதான் சொல்றேனே, எனக்கு எப்படி வரும்னு தெரியாது, அது வரும் தானாவே. அந்த உணர்வு வந்து அந்த நேரம் ஆவதுக்குள்ள அந்த 6 மணிக்குள்ள என்னென்ன வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்குவேன். ஏன் அப்படின்னா அந்த உணர்வு, அதுதாங்க உணர்வுங்கிறது. அந்த உணர்வோட நம்ம யாரை வேணாலும் வாழ்த்தலாம். வாழ்த்துக்கு வயசே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க வாழ்த்துக்கு வயசு இல்லை வணங்குகிறோன்னுவாங்க, அதுவும் ஒரு வாழ்த்து தான், அப்படி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நீங்க வாழ்த்திட்டு இருங்க. எனக்கே வந்து அதான் சொன்னேனே, வாழ்க வளமுடன் சொல்லவே எனக்கு ரொம்ப கூச்சப்பட்டேன் ஆரம்பத்துல. அப்படி எல்லாருக்கும் இருக்கும், ஆனா சொல்லி சொல்லி பழகி பாருங்க, அப்படியே உங்க உணர்வுலயே அது ஊறிடும். அப்படிதான் எனக்கு கிடைச்சது. அதை நான் வீணா போ விடாம தினந்தோறும் வந்து உங்களுக்கு எல்லாம் என் மூலியமா மகிழ்ச்சி கொடுக்குறாங்க, நான் கொடுக்கல. இதை உணர்ந்து நீங்க எல்லாரும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றிகளம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா, ரொம்ப அழகான விளக்கங்களுக்கு. வணக்கம் தியாகராஜன் ஐயா. ஐயா, நீங்க ராமச்சந்திரன் ஐயாவுடைய கேள்விகளை கேட்டீங்களாங்க ஐயா? அம்மா அம்மா விஜய் அம்மாவுக்கும் சசிகலா பாரி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க தியாகராஜன் ஐயா. கேள்வி கேட்டீங்களாங்க ஐயா? மிக்க மகிழ்ச்சிம்மா, நன்றிங்கம்மா. விஜயகுமாரி அம்மா வாழ்க வாழ்க. மூவண்ணா ராமச்சந்திரன் ஐயா வாழ்க வாழ்க. சேவியர் அண்ணா வாழ்க வாழ்க.
இப்ப நான் வாழ்க வாழ்கன்னு சொல்லும்போது, ஐயா ராமச்சந்திரன் ஐயா உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ஐயா மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. அதே மாதிரி வாழ்க வளமுடன். தலைவர்களை வந்து தொண்டர்கள் வாழ்த்துறாங்க. அந்த தலைவர் பேரை சொன்ன உடனே வாழ்க வாழ்க அப்படின்னு கத்துறாங்க. அப்ப தொண்டர்கள் வந்து சம வயது இருக்கணுமா, மூத்தவங்களா இருக்கணுமா, இளையவங்களா இருக்கணுமா? தொண்டர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவர் வயசுல இருக்கிறவங்க, இப்ப 80 வயசு ஆகுது தலைவருக்கு. மத்த தொண்டர்களுக்கெல்லாம் 50 வயசு, 60 வயசு, 30 வயசு, 20 வயசுலாம் இருக்குது. அப்ப தலைவர் பேரை சொன்ன உடனே 20 வயசுல உள்ளவங்கள வாழ்த்தக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஐயா ராமச்சந்திரன் ஐயா. ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பதில் அளிக்கலாம். ஐயா 20 வயசு தொண்டனை தலைவர் பேரை சொல்லும் போது நீ எல்லாம் வாழ்த்தக்கூடாதுப்பா, உனக்கு வயசு இல்ல, வாழ்க வாழ்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க ஐயா, அதுல வயது வரம்புலாம் கிடையாதுங்க. எல்லாருமே உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை அது. அவ்வளவுதான். இதைத்தான் ஆ, புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சரிங்க சரி. இறைவனையே வாழ்த்துறாங்க. நான் அதன் தாள் வாழ்க அப்படின்ட்டு ஆமா இறைவனையே வாழ்த்துறாங்க. உலகத்துல மிகப்பெரியவன் யாரு? ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம போற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் இது. இறைவன் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தானே. அப்ப இறைவனையே அவர் வாழ்த்துறாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அப்படின்னு வாழ்க வாழ்க வாழ்கன்னு வரும். அப்ப இறைவனையே வாழ்த்தும் போது ஆதியில அவனுக்கு வயசு என்ன? இறைசக்தி வந்து முதல்ல எப்படி இருந்தது, இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லும் போது அவ்வளவு பெரிய மகா சக்தியவே நினைச்சு வாழ்த்தும் போது மனிதர்கள்ல வந்து வேறுபாடு பார்க்கலாமா? அதுவும் சொல்ல போனா யாரு பெரியவங்க மூத்தவங்கன்னு பார்த்தா, இப்ப நமக்கு வயசு, இப்ப நம்முடைய குழந்தைகள் அல்லது பேர பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்து நமக்கு பிறகும் இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் அந்த பேர குழந்தைய பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப அந்த நம்மளுடைய அனுபவங்களையும் சேர்த்து அவங்க பாக்குறாங்க. அப்ப இன்னும் ஒரு 100 வருஷம் இருக்க போறவங்க பெரியவங்களா, நாம இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு தெரியாது. ஆனா அதுக்கு பிறகு இருக்க போறவங்க பெரியவங்களா, நம்ம இடையில போறவங்க பெரியவங்களா இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இந்த நம்மளுடைய தொடர்ச்சி, வாழையடி வாழைன்ற மாதிரி நம்ம வித்தெடுத்து வரக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதனால உயர்வு தாழ்வு என்பது இதுல கிடையவே கிடையாது. வாழ்த்துனா என்னன்னு கேட்டா மனதார அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு மனதுல வரக்கூடிய அந்த ஒரு எண்ணம். நாம நல்லா இருக்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம எதெல்லாம் இனிமையா இருக்குதோ அந்த மாதிரி இனிமையான நற்சொற்களை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததுதான். அதனால இப்ப சேவியர் நான் சொன்னது மாதிரி ஆயுள் கூடணும் அப்படின்னா நல்ல செயல்களை நாம செய்து பழகணும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும், உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ, இறைவா சொல்ல சொல்ல இனிக்குதடா என்று ஒரு பாடல் வரும். அதுல உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் அன்றோ. இந்த வாழ்த்து சொல்றதே இறைவனுடைய அருள். அந்த இறைவனுடைய அருள் பெற்றவர்களால தான் வாழ்த்தவே முடியும். அப்படிப்பட்ட வாழ்த்த மனதார வாழ்த்துங்க. உங்களுக்கு இறைவனுடைய அருள் பூரணமா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இது வயது வித்தியாசம் என்பது கேட்கவே வேண்டியதில்லை. அதே மாதிரி உயிரினங்களையும் வாழ்த்தலாம், எல்லா உயிரினங்களையும் வாழ்த்தலாம். இன்னும் சொல்ல போனா ஜட பொருள்கள்னு சொல்றோம், நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற வீட்டுல இருக்கிற உபயோக பொருட்களை கூட வாழ்த்தலாம். அதுக்கு உயிர் இருக்கு இல்லைன்னு, நம்ம காலில் போட செருப்பு தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த செருப்பையும் தொடச்சு அதையும் வாழ்த்தணும். அது நல்லா இருக்கணும், நீ நீ இருக்கிறதுனாலதான் என்னுடைய பாதமெல்லாம் பாதுகாக்கிற நீ அப்படின்னு அதை கூட வாழ்த்தலாம். வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தலாம். அதுக்குரிய தன்மைகள் அதுல சிறப்பு நிலை அடையும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி உணவையும் தினந்தோறும் வாழ்த்தி அந்த உணவையும் சாப்பிடலாம். இந்த உணவை கொடுத்தவங்க, இதை உற்பத்தி பண்ணவங்க எல்லாரையும் நினைச்சு நமக்கு தெரியவே தெரியாது, அவங்களையெல்லாம் மனதார நினைந்து வாழ்த்தி நம்ம சாப்பிடும்போது அதனுடைய ஆற்றலே பெருகும். அந்த இறை சக்தியை நினைந்து அந்த உற்பத்தி செய்தவர்களை நினைந்து சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். அந்த உண்ணும் போது கூட அந்த உயர்ந்த நினைவு, அது என்ன நினைவு? அந்த வாழ்த்தனுங்கிற நினைவு. அந்த வாழ்த்து எப்படி வரும்னா நன்றி உணர்வு, ஆட்டிடியூடு இருந்தாதான் வாழ்த்தவே மனசு வரும். நன்றி உணர்வு இல்லைன்னா நீங்க நல்லா இருக்கணுங்க,
நீங்க சிறப்பா இருக்கணுங்க அப்படின்னு ஒருத்தர் ஆபத்து காலத்துல ஒரு ரேரா இருக்கக்கூடிய பிளட்டை வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்கள எப்படி வாழ்த்துவோம்? நீங்க நல்லா இருக்கணும், உங்க சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி எவ்வளவு மனசார வாழ்த்துறோம். அப்ப அந்த நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு வந்து வாழ்த்து. இதுல வயசு வித்தியாசம் பார்க்கணுமா? உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணுமா? இதுவே போதுமா? ஐயா ரொம்ப ஐயாவுடைய அற்புதமான விளக்கம். அப்புறம் இது சபைக்கு ஒரு வேண்டுகோள், என்னுடைய துணைவியாருடைய வேண்டுகோள் இது. அதாவது சான்றோர்களுடைய சபை இதுல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இதை நான் பெருசா எதுவும் பண்றது கிடையாது எப்பொழுதுமே. எங்க துணைவியார் இந்த நிகழ்வு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க இதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால சான்றோர்களுடைய வாழ்த்துக்காக நான் காத்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. எல்லாரும் வாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. விஜயா அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் உள்ள நிறைந்து இந்த எல்லாருடைய முகத்தையும் பார்த்து வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து அலைகள் அப்படியே தவத்துல ஆழ்த்தி இங்க அவையில இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளமும் உயர்வடையணும், அவங்களுடைய செயல்கள்லாம் சிறப்படையணும் அப்படின்னு வாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த இனிய நல்ல நாள்ல அவங்களும் வாழ்த்துவாங்க. நானும் எல்லாருடைய சார்பாக வாழ்த்தி மகிழ்கின்றேன். இன்று பிறந்த நாள் காணுகின்ற தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வளமுடன் பேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் தங்களுக்கும் தங்கள் அன்பு குடும்பத்தார் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இறைவா அருள்வாயாக. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி, வாழ்த்துக்கள். அம்மா சசிகலாம்மா, உங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நான் யதார்த்தமா வந்தேன். அற்புதமா மனதை பத்தியும் எண்ணத்தினுடைய ஒரு சிறப்பு நிலைகளை பத்தியும் அது எப்படி சொல்லாக செயலாக மலர்ச்சி அடைகிறது, அது நல்லெண்ணங்கள் தீய எண்ணங்கள் அதெல்லாம் சொல்லி அதை எதை நம்ம கடைபிடிக்கணும், பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்ன, அது எப்படி சோம்பேறித்தனத்தால எப்படி பயிற்சியை விடுறோம், அதை எப்படி நல்ல சிறப்பா செய்யறது வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தீங்க. உங்களுடைய தொண்டும் சிறந்தவங்கட்டுமா. ரொம்ப மகிழ்ச்சிமா சசிகலாமா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. நன்றிகள் ஐயா. ரேவதி பேசலாங்களா? பேசுங்க. இப்ப ராமச்சந்திரன் ஐயா உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து பிறந்த நாளை கூட சொல்ல பயப்படுறாங்க. அது பாருங்க, அவர் பயந்தாலும் அவங்க மனைவி மூலியமா வந்து வாழ்த்த சொல்லுதுன்னா இது நீங்கெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அம்மா அவங்க மனசுல போய் இரையாற்றல் தான் அது. போய் அவர் சொல்லலை, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இதை சொல்லி ஐயாவுக்கு வாழ்த்து வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு செயலும் இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, நினச்சி பாருங்களேன். அவர் சொல்லணும்னா ஒரே வரியில் எனக்கு பிறந்த நான்லாம் பிறந்த நாளை வாயால் எப்படின்னா பிறந்த நாள் பாட்டு பாடியே சொன்னேன். இது ஒன்றும் தவறே இல்லைங்க ஐயா. உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், வாழ்த்து வாங்குறது ரொம்ப அற்புதமான இந்த அலையேக்கம். இந்த பிறந்த நாளில் உங்களுக்கெல்லாம் வந்து சேர்றது ரொம்பவுமே நல்லது. அதனால நீங்க நான் தனியா கூட என் ஃபோன் நம்பர் ஐயா கிட்ட இருக்கு, ஆரோக்கியா ஆப்ரேட்டர் ஐயா கிட்ட. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும், ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா என் நேராவே கூப்பிட்டு, அம்மா நான் இதை செய்ய போறேன், நீங்க வாழ்த்துங்க அப்படின்னக்குள்ள அந்த துடிப்பு நீங்க கேட்கக்குள்ளே அப்படியே மனசு பொங்கி வரும். அந்த இதோட வாழ்த்துனா அது இன்னும் சிறப்பா அமையும் ஐயா. நீங்க பிறந்த நாளையே சொல்ல மறுத்துட்டீங்க. சரி, அது ஒரு இது. இப்ப நாங்க இந்த தளத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்த்த போறோம். எப்படி சொல்லுங்க? அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த வாழ்த்து அலை இருக்கு. அப்ப எல்லாருமே சேர்ந்து தானே வாழ்த்துறோம். அதனால நான் தனியா வாழ்த்தல, எல்லாரும் சேர்ந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மனைவி மக்கள் தொழில் அனைத்தும் நல்ல விதமா இயங்கணும்னு அந்த அருட்கா போட்டே வாழ்த்துறேன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக.
எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஐயா. நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் குழந்தைகள் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா. மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. ரொம்ப அழகா அந்த கேள்வி கேட்டனாலதான் இன்னைக்கு நம்ம தியாகராஜன் ஐயா ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஏன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து எங்கெங்க எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த முருகன் பாடல்ல இருந்து ஐயா பாடினது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க தியாகராஜன் ஐயா. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. இங்க பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்றவங்களும் சொல்லிக்கலாம். இப்போ ராமச்சந்திரன் ஐயா நீங்க பேசணும் பேசலாம். அம்மா வாழ்த்துக்கள் கூறிய சரித்திரம் படைப்போம் தளத்தின் சான்றோர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா ஜோதி அம்மா அழகா இந்த பிறந்தநாள் பாடல் பாடுவாங்களே, ஆமாங்க ஐயா. நம்ம அடுத்த நீடு ஜோதி வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆமா ஆமாங்க ஐயா. இன்னைக்கு ராமச்சந்திரன் ஐயாவை நீடு வாழ வேண்டும் அந்த பாடல் பாட முடியுமா? நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா. நிச்சயமா ஜோதி பாடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஜோதி நீங்க பேசலாம். அவைக்கு வணக்கம். அவைக்கு வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சசிகலா அம்மாவும் எங்களுக்கு வந்து நிறைய ஜோதிமாக்கு இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறவங்க. இங்க அமெரிக்கா வந்ததுனாலதான் இந்த டைம் டிஃபரன்ஸ்ல பண்ண முடியல. ரொம்ப அவங்கள மிஸ் பண்றோம். ஆனா ஜோதி கிட்ட நீயே பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கத்து கொடுத்த சசிகலா அம்மாக்கு சசிகலாக்கு ரொம்ப நன்றி. தோழிக்கு அவகிட்ட இப்ப கொடுக்கறேன். ஒரே நிமிஷம். இங்க வா, இப்படி வந்துரு. நீண்ட நீண்ட காலம் ராமச்சந்திரன் ஐயாக்கு பாடிடு. வா. சரி வா, இங்க வா. நீண்ட நீண்ட காலம் ராமச்சந்திரன் ஐயாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வேதாத்திரி பாட்டு பாடிட்டு, நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும், சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று மெய்ஞானம் ஓங்கி வாழணும்னு வாழ்த்துறேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. கருவாக்கி உருவாக்கி பாடிது. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு ஃபுல்லா காத்தருளும் இறைவா நன்றி, கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய், சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு, கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, வல்லமை தந்தனே வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. குழந்தை ஜோதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்து. ராமச்சந்திரன் ஐயா, ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சியா, நன்றிங்க ஐயா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுக்கு நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி.
ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி ஜோதி. ரொம்ப அழகா வந்து வாழ்த்துக்கள், பாட்டு பாடலும் சரி. ராமச்சந்திரன் ஐயா, இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாள் சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஜோதியோட ஒவ்வொரு பாடலும் சரி, அவ்வளவு இனிமையாகவும் சரி, அதே போல கருத்து ஆழமிக்கவுமாகவும் இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய பிறந்தநாளை வந்து இங்க நம்ம கொண்டாடுறதுக்கு. இங்க நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் சித்ரா மேம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சசிகலாமாவுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் கேட்டுறேன். இந்த வாரம் கொஞ்சம் லேட்டா தான் கேட்டேன். திருப்பி ரீப்ளேல கேட்டுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மூலமா எவ்வளவு விஷயம் இந்த தளத்துல இன்னைக்கு நிறைய வந்துருச்சு பாருங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்தது. சரவணன் கண்ணா சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த கேள்வி அவர் கேட்ட பிறகுதான் தெரியுது, ஆமா நமக்கும் அந்த டவுட் இருந்தது, அது கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. தியாகராஜ சார் வந்து அதுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. விஜய் அம்மாவும் டெய்லி சொல்றாங்க, அவங்களும் நல்ல கரெக்டான விளக்கம் சொல்லிட்டாங்க. இனி டவுட் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதை நான் எங்க அப்பா கிட்ட நான் கேட்டுட்டே இருப்பேன். அது இன்னைக்கு கிளியர் ஆயிருச்சு. தேங்க்யூ சார் எல்லாருக்கும். இன்னொன்னு, அவருக்கு ராமச்சந்திர சாருக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். அவர் தயங்கினா இருப்பாருங்க, ஆனா இந்த பிரபஞ்சம் வந்து சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அவருக்காக வாழ்த்துக்களை வச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. அது எப்படி வந்து அவருக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. அது மூலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். எல்லா வெற்றியும் புகழும் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர இந்த தளத்தின் சார்பா இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சித்ரா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நிறைய பேருக்கு வந்து இது கேள்வியா இருந்திருக்க மாட்டிருக்குது. இன்னைக்கு ராமச்சந்திரன் ஐயாவுடைய கேள்வி வந்து நிறைய பேருக்கு பதிலாக அமைந்ததுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. தியாகராஜன் ஐயா, நீங்க பேசலாம். பதிலாக மட்டுமல்ல, ஒரு விளக்கமாக அமைஞ்சிருக்கும். ஐயா, இப்போ உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? எல்லாரும் வாழ்த்துனாங்க. நம்ம ஜோதி பொண்ணு வந்து அற்புதமா பாடுனாங்க. அவங்க வயசுல இளையவங்க தான். ஆனா அதை கேட்கும்போது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வாழ்த்தும் போது உங்களுடைய உள்ளம் எப்படிங்க இருக்குது? உங்களுடைய மனநிலை எப்படிங்க இருக்குது? ஐயா ரொம்ப மகிழ்வா இருக்குங்க. இதை எப்படி என்னால வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஐயோ, மறுபடியும் இதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த அந்த அந்த- அந்த குழந்தை ஜோதி கண்ணம்மா குழந்தை பேர், அவங்கள நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். பாடல் நல்லா இனிமையா இருக்கு அவங்களுடைய குரல் எல்லாம். அமெரிக்காவில் கூட ஏதோ ஒரு நிகழ்வுல அவங்க பாடின இதெல்லாம் நான் ஒளிபரப்புனாங்க. அந்த ஜோதி கண்ணம்மா தானே அந்த சகோதரியுடைய பேரு, பாடல் பாடினாங்களே. அவங்க பேரு அரு- ஜோதிங்க ஐயா. கண்ணம்மா ஆ, கண்ணம்மான்னு ஒரு பாட்டு இருக்குல்லங்க ஐயா. கண்ணம்மா ஆ, கண்ணம்மா ஆ, அழகு ஆமாங்கம்மா. செய்வதே, அந்த பாடல பின்னணி பாடகியா பாடினது அவங்க தாங்க ஐயா. அதனாலதான் கண்ணம்மா ஜோதின்னு அவங்க பேர் புனை பேர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்களாம்மா. அம்மா ரொம்ப அவங்க அருமையான பின்னணி குரல் பாடல். வளம். அந்த குழந்தையினுடைய வாழ்த்தை இன்னைக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்ச ஒரு பெரும்பேறு. அதே போன்று நான் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்வேன். இந்த சான்றோர்கள் அவைன்றதான் நான் இதை வந்து கருதுறேன். ரொம்ப அற்புதமான அதாவது என்னுடைய 61 கடந்து 62 போயிட்டு இருக்கேன். இப்படி ஒரு புதுமையான ஒரு என் வாழ்க்கையில இன்னைக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் வந்து ஒரு புதுமையான அனுபவம். இதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ஐயா, அதையும் நன்றி உணர்வோடய வெளிப்படுத்துங்க. எங்க எல்லாரையும் நீங்க வாழ்த்தி மகிழுங்கய்யா. அந்த குழந்தையும் வாழ்த்துங்க, எங்களையும் வாழ்த்துங்கய்யா. நன்றிங்க. இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை உருவாக்கி கொடுத்த சரித்திரம் படைப்போம் தளத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும், மேலும் இன்றைய நிகழ்வில் என்னை வாழ்த்திய சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்க, அது ஒரு பாடல் மூலமா சொல்லலாமா? சொல்லுங்கய்யா, காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன், அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன், நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன், அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன், நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன்.
ஐயா, என் வாழ்நாளில் அற்புதமான இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த சரித்திரம் உடைப்பும் தளத்துக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, என்னை வாழ்த்திய அனைத்து சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அந்த ஆனந்த மருந்தையும் எங்களுக்கு உணர்த்திட்டீங்கயா, நல்ல இனிமையான பாடல் மூலமா. அந்த ஆனந்த மருந்து அந்த நன்றி உணர்வோடு வெளிப்படக்கூடிய அந்த வாழ்த்தாகிய அறிவு என்பதையும் எங்களுக்கு உணர வச்சீங்க. அந்த வாழ்த்து தான் உங்களுக்கு மருந்தாக இருக்குது. நீண்ட நீண்ட காலம் நீங்க சிறப்பாக வாழ்ந்து வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் அடைந்து இதுவரைக்கும் பெற்ற அனுபவங்களை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஆனந்தமாகவே தொண்டு செய்ய அன்போடு இறையறலும் ஒருவரலும் உங்களுக்கு எப்பொழுதும் உதவியா வெற்றி அளிப்பதாக அமையட்டும் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. மிக்க நன்றிங்க தியாகராஜன் ஐயா, மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பாடின பாடலையும் ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்கும் கருத்து சொல்லிட்டு அதை ஒட்டி ஒவ்வொரு நாளும் பாடல் பாடி எல்லாத்தையும் மகிழ்ப்படுத்துவீங்க. இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாளை எல்லாரும் ஒன்னா கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. பவளமணி அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். இன்னைக்கு நிறைய வாழ்த்து பெற்ற மாதிரி இருக்கு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இன்னைக்கு அதை ஒரே மனநிலை சிந்திக்கிறவங்க தான் ஒன்னா சேர முடியும்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நானும் அதுல எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தியாகராஜன் சாரு, ராமச்சந்திர சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜயா அம்மா பேசுனது, சசிகலா மேடம் பேசுனது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவங்க சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கு. இன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கும் போல அதே சிந்தனையில திருப்பி திருப்பி அதை நம்ம கெட்டதை நினைக்காம அவங்க நல்லதே நினைச்சிட்டு இருந்தா பதிவுன்னு சொல்ற மாதிரி கெட்டதை ஒரு தடவை 2 தடவை விட்டுருந்தோம்னு சொல்றாங்க. அது மாதிரி நல்லதை நம்ம திருப்பி 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 மனசுல பதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது பதிஞ்சிரும். சசிகலா மேடம் சொன்னது இன்னைக்கு பூரா அது சிந்தனை தான் இருக்கும். வாழ்க உடனே எல்லாரையும் பார்க்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க போறேன் நான். இந்த கருத்தை மனசுல பதிய வச்சதுக்கு விஜயா அம்மாவுக்கும் சசிகலா மேடத்துக்கும் தியாகராஜன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க பவளமணி அம்மா. ஒரு சின்ன ஒரு இது ஆக்சுவலா பவளமணி அம்மா சொல்றது மாதிரி தான் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அப்ப நானும் யோசித்தேன், என்னடா சீக்கிரம் முடிஞ்சிருச்சே, அட்லீஸ்ட் ஒரு 7:30 வரைக்காவது இருந்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை பாத்தீங்கன்னா இப்ப 7:45 வரைக்கும் போயிடுச்சு. ஐயாவோட பிறந்த நாளை கொண்டாட்டம், அது ஒரு மிக மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா இருக்கு. சிறப்பு. எல்லாமே வாழ்த்துக்கள் தான். நம்ம வாழ்த்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இன்னும் ஆயுஸ் கூடிக்கிட்டே இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இன்று உரையை சீக்கிரம் முடிப்பதற்கான காரணம், சகோதரி அவர்கள் 7:30 மணி முதல் சிறிய பயணத்தில் செல்ல இருக்கின்றார்கள். பெரும்பாலும் இப்பொழுது பயணத்தில் இருப்பார்கள். அவர்களால் ஏற்புரை வழங்க இயலுமா என்று தெரியவில்லை. அதனால் சற்று விரைவாகவே இன்றைய நிகழ்வு நிறைவு பெற வேண்டிய ஒரு சிறப்புரை நிறைவு பெற வேண்டிய சூழலில் இருந்தது. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்களால் அன்பு ஐயா அவர்களை நிறைத்த ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். ஐயா அவர்கள் ஒவ்வொருவரையும் நமது தளத்தில் வாழ்த்துபவராக, அன்றாடம் நமது தளத்தில் பங்களித்து ஒவ்வொருவரையும் அடுத்த படிநிலைகளுக்கு உயர்த்துவதற்கான தமது கருத்துக்களை வழங்குவதில் வல்லவராகவும் விளங்கி வருகின்றார். ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்து சமீப காலங்களில் பயணித்து வருவது பெருமகிழ்வு அளிக்கின்றது. நிறைய இன்னும் அவருடைய வாழ்வில் எதிர்நோக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் மிக சிறப்பான வகையில் அமைந்திட அன்பின் வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நன்றி ஐயா. பிரிட்டோ ஐயா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா, மிக்க நன்றிங்க பிரிட்டோ அண்ணா, மிக்க நன்றி அனைவருக்கும். இன்னைக்கு சசிகலா அம்மாவுடைய
பேச்சு ஒட்டியே நம்மளுடைய பின்னாடி நடந்த அனைத்து நிகழ்வுகளும் இந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அம்மா வாழ்த்துக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதே நம்ம இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்தநாளை கொண்டாடினதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரூம் சேட்லேயும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். பவளமணி அம்மா மிக மிக அருமையான உரை, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. ராமராஜன் கே அற்புதமான அனுபவ பகிர்வு, மிகவும் சிறப்பானதொரு உரை, மிக்க நன்றின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வேல்ராஜ் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயான்னு குறிப்பிட்டிருக்காங்க. அன்பு ஐயா, கங்ராஜ் ராமச்சந்திரன் சார், ஹாப்பி பர்த்டே விஷஸ். சித்ரா அம்மா, ஹாப்பி பர்த்டே விஷஸ் சார், வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணன் ராமநாதன் அவர்கள் வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பிரிட்டோ அண்ணாவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன் ஐயான்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது ஐயாவுடைய பிறந்தநாளை வந்து இங்கே வந்து கொண்டாடினதுல. அது குறிப்பாக வந்து அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா அம்மா வந்து இங்கே சொல்லினா ஐயா சொல்லியிருக்க மாட்டார். அம்மாவுக்கும் வந்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. சசிகலாமா, இப்போ உங்களால் ஏற்புரை கொடுக்க முடியுங்களா? ஏற்புரை கொடுக்குறேங்கிறது இன்னும் பயணம் ஆரம்பிக்கல, அதனால இப்ப நான் கொடுத்துட்றேன். நன்றிங்க அனைவருக்கும். மகிழ்ச்சியான நன்றி தான் தெரிவிக்கணும். ஒரு டிராவல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வெளில கிளம்பணும்னு நினைச்சேன். சிறிய ஒரு நேரம் வந்து அதிகமா எடுத்தாச்சு. ஆனாலும் எனக்கு வந்து இங்க ஏற்புரை கொடுக்கறதுக்கு இந்த டைம் கொடுத்த இறைக்கு தான் நன்றி சொல்லணும். ராமச்சந்திரன் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா வந்து என்ன எண்ணத்துல அந்த வாழ்த்து பத்தி கேட்டாருங்கிறது தெரியாது. ஒருவேளை இறையா வந்து அவருக்கு அந்த எண்ணத்தை தூண்டிச்சா அப்படிங்கறதும் தெரியாது. அந்த எண்ணத்தினாலதான் வாழ்த்து பத்தி கேக்குறப்ப அவரோட பிறந்த நாளையும் அவங்க சொன்னாங்க. அம்மா சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அதன் மூலம் அந்த வாழ்த்தோட வேல்யூ வந்து இப்ப இவ்வளவு நேரம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம். அது வந்து நான் வந்து சொல்லியிருந்த ஒரு கொஞ்சமா சொல்லிட்டு நான் விட்டுட்டு விஜய் அம்மா கிட்ட சொன்னது காரணம் என்னன்னா, அவங்க வந்து தினம் தினம் வந்து அது அப்படியே அவங்க ரத்தத்திலேயே ஊர்னது நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ஊறி இருக்காங்க. இப்ப நான் சொன்னா கொஞ்சோண்டு எடுத்து கையில கொடுத்த மாதிரி இருக்கும், விஜயாம்மா கொடுத்தா பெரிய அளவுல கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் அவங்கள சொன்னது. அவங்களையே தியாகராஜன் ஐயாவையும் அதே மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பா விளக்கம் கொடுத்தாங்க. அது அனைவருக்குமான விளக்கமா இருந்தது. நன்றிங்க, இருவருக்கும் நன்றி. இன்றைய ஏற்புரை வந்து விஜயா அம்மா சொன்னாங்க, மகரிஷி வந்து தீட்சை அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்நாள்ல மகரிஷியை நேர்லயே தீட்சை பெற்றதா ஆசி பெற்றதா சொன்னாங்க. நாங்கெல்லாம் வந்து நீங்க அவங்க கிட்ட பெற்றத நீங்க எங்களுக்கு கொடுத்து நாங்க வாங்கிக்கிறோம். அது எப்படின்னா, நாங்கெல்லாம் கொஞ்சம் தான் வாங்குறோம், நீங்கெல்லாம் கடல் அளவு வாங்கி வச்சிருக்கீங்க. அனைவருக்கும் நீங்க தான் கொடுக்கணும், என்ன கொடுங்கன்னு சொல்றீங்க. இதுதான் பெருந்தன்மை. கடல் அளவு வச்சுக்கிட்டு வந்து எல்லாருக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த தன்மை தான் வந்து அந்த வாழ்த்தோட தன்மை நான் சொல்ல விரும்பினது. நன்றிங்கம்மா. அடுத்து அன்பு சார் வந்து சொன்னாங்க, சத்சங்கத்தோட தொடர்பு எப்படி இருக்கணும்னா, தொடர்ந்து இருந்தாதான் நம்ம வந்து அந்த தூய்மை பெற முடியும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டது சொன்னாங்க. நன்றிங்க அன்பு ஐயா. அடுத்து ராம் சொன்னதும் அதேதான். அழுத்தம் வந்து நம்ம அந்த தேவையில்லாத எப்படி நீக்குறதுன்னா, அழுத்த பதிவை அதை நீக்கணும், புதிய பதிவை மேல போடணும் அப்படிங்கறதே ராம் புரிஞ்சுக்கிட்டதா சொன்னாங்க. ராமுக்கும் நன்றி. சேவியர் பிரதர் கருத்து சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 60 வயதுக்கு மேல ஒவ்வொரு வாழ்த்து 5 வயதுக்கு மேலன்னு. இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா நான் ஒரு தகவல் சேர்க்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. ஏன் 60 வயதுக்கு மேல போய் சேர்க்கணும்? இப்பையில இருந்தே நம்ம சேர்ப்போமே, இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு இப்பையில இருந்தே கத்துக் கொடுப்போமே. அப்பனா அவங்க 120 என்ன அதுக்கு மேல வயதை கூட வந்து எளிதா கடந்து போகலாம்ல. மகிழ்ச்சி அதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணா 120 வயதை எளிமையா கடந்துடலாம் அப்படிம்பாங்க. இப்ப நீங்க சொல்றத வந்து சின்ன வயசுல இருந்து பசங்கள்கிட்ட சொன்னா அவங்க 120 என்ன அதை தாண்டி கூட போக முடியுங்கிறது நீங்க சொன்னப்ப இந்த எண்ணம் எனக்கு எழுந்தது. நன்றிங்க ஐயா.
அடுத்து ராமச்சந்திரன் ஐயா அவங்களோட இன்னைய பிறந்த நாளுக்கு நம்ம அனைவரும் பகிர்ந்துக்கிறப்ப அவங்களும் மகிழ்ச்சி படுறாங்க. அதை பார்த்து நம்மளும் மகிழ்ச்சி படுறோம். மகிழ்ச்சி தான் ஏன் இரட்டிப்பு ஆகுதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதை பல மடங்கா நமக்கு கிடைக்கும். இப்ப அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னு சொல்றத கேக்குறப்ப நமக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நன்றிங்க ஐயா. தியாகராஜன் ஐயா, நான் வந்ததையும் அவங்க சொன்னாங்க நிறைய தகவல், நல்ல தகவல் கொடுக்குறீங்கன்னு. நீங்களாம் கொடுக்கறது இன்னும் அதிகமா ஒரு மேன்மையா நிறைய கொடுப்பீங்க ஐயா. நீங்களும் தொடர்ந்து சிந்தனை கொடுங்க. நன்றிங்க ஐயா. சித்ராம்மா, பௌலமணி அம்மாவுக்கு நன்றி. வாழ்த்து சொன்னதுக்கு, சிந்தனை இவ்வளவு நேரம் கேட்டு கருத்து சொன்னதுக்கு, அது இவ்வளவு காலையில எல்லாருமே சித்ராம்மாலாம் டீச்சர், அவங்களாம் ஒரு காலையில வேலை போல அதிகமா இருக்கும். அதுலயும் அவங்க கேட்டுட்டு கருத்தெல்லாம் ரெகுலரா தெரிவிக்கிறாங்க. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இறைக்கு நன்றி. எனக்கு பயணத்துல இன்னைக்கு சிறப்பா செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சேன். எப்போதும் விட சிறப்பாவே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்து, அதுக்கு இறைக்கு நன்றி. சரித்திரம் படிப்போம் தளத்துக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இப்ப இந்த தளத்துல இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னு ஒரு நிமிஷம் அப்படியே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இவ்வளவு நாள் நம்ம வாழ்த்துனதை விட இன்னைக்கு மகரிஷியோட கருத்து இங்க உலா வந்தது இல்லைங்களா? அதுதாங்க எல்லார் மனசுலயும் இந்த சந்தோஷம். இப்ப சசிகலா அம்மாவே 7:30 மணிக்கெல்லாம் புறப்படணும் அப்படின்னு ஐயா ஆரோக்கிய ஆபரேட்டர் சொன்னாங்க. அவங்க இந்த நேரத்துக்கு இந்த செய்திய, இந்த ஏற்புரைய வழங்குறதுக்கு கொடுத்தது இறை பேராற்றல் தான். இதை உணர்ந்து பாருங்க. 2வது ஒரு ராமச்சந்திரன் அவங்க மனைவி சொன்னதும், இது எல்லாமே இறை பேராற்றல். அவங்கவுங்களுக்குள்ளேயும் போயிட்டு தாங்க நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். இதை தான் இந்த தளத்துல நான் குறிப்பிட வந்தேன். சசிகலா அம்மா கேட்டுக்கிட்டாங்க. கடல் அளவு எனக்கு இருக்கு இல்லைங்கம்மா, ஒரு கடுகளவு தான் இருக்கு. அதை நான் கொடுப்பேன். கடுகளவு இருந்தாலும் எனக்கு இல்லைனாலும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற அந்த மன தூய்மை தாம்மா மகரிஷி அவங்க எனக்கு கொடுத்தது. அதை நான் நிறைய வழிமுறைப்படுத்தி செய்வேன். எனக்கு எவ்வளோ நாளை விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி தான் தளத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் பாருங்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க. வாழ்த்து வந்துடுது, எல்லாருக்குமே வந்துட்டுது. நீங்க இந்த வெளியில ஒரு நாளைக்கு 2 பேர் 10 பேர் அப்படி போற பக்கம்லாம் வாழ்த்தி வாழ்த்தி பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இதுதான் அனுபவ உரை. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா. உங்களுடைய அன்பான கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இங்கே எந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் பரவச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே தனது சிறப்புரையை கொடுத்த சசிகலா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்ட விஜயம்மா, அன்பு சார், சேவியர் சார், ராமச்சந்திரன் ஐயா, தியாகராஜன் ஐயா, சித்ராமம், பௌலமணி, சரவணன் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்பாளர்களாக கலந்து கொண்ட பவுலின், கண்ணன் மற்றும் அனைத்து கேட்பாளர்களுக்கும் நன்றி. ரூம் சாட்ல வாழ்த்துக்கள் சொன்ன ஒவ்வொருவருக்கும் நன்றி. ரீப்ளே கேட்க போற ஒவ்வொருவருக்கும் நன்றி. பிரிட்டோ, அண்ணா, வள்ளி, வேல் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இதோடு தளத்தை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்றி.